மிஸ்டர் கிங்கரா சங்கரா புது யமனு சித்திரகுப்தனும் எங்க? இன்னும் வரல சார். இன்னும் வரவில்லையா? சாஸ்திரி சார், முகூர்த்தம் எத்தனை மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் வராம என்ன பண்றாங்க பிளடி ஃபூல்ஸ்? போன் பண்ணோம் சார், கிளம்பிட்டாங்களா? பாபா வா 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 பாபா வந்துட்டான். சாரி சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பட்ட பகல்ல 2 மணிக்கு குட் மார்னிங். பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கு நீ இவ்வளவு லேட்டா வந்தேன்னா நாளைக்கு நீ உன் டியூட்டியை ஒழுங்கா பாப்பியா? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். வீட்ல இருந்து 7 மணிக்கே கிளம்பிட்டேன். பின்ன எதுக்காக நீ இவ்வளவு லேட்டா வந்த? டிராபிக் ஜாமா? இல்ல சார், எருமை கடா ட்ரபிள் கொடுத்துடுச்சு. 3 அடி முன்ன வச்சா 7 அடி பின்னாடி போகுது. சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் லஞ்சமா குடுக்கற மாதிரி இந்த எருமைக்கு புண்ணாக்க லஞ்சமா குடுக்கலன்னா நகர மாட்டாங்குதுங்க. இந்த எருமை கடா எங்க கிடைச்சது உனக்கு? பழைய யமனோடது சார். அதத்தான் யூஸ் பண்ணணும்னு எவன் சொன்னா உங்ககிட்ட? அது ஜெனரலா யமனுக்கு எருமை கடா தானே வாகனம். மவுத் மூடு. அது ஓல்டு ஃபேஷன். உனக்கு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் கொடுக்கறேன், அதை யூஸ் பண்ணிக்கோ. ஓம் கத்தர பித்ராய நமஹ. யம வாகன யமஹா. சூப்பரா கீது. என்ன சார் இது இப்படி கத்துதே? நீ இப்ப கை போட்டது ஹார்ன் மேல. ஆர்னா நல்லா இருக்குது சார். அது சரி சார், இதுக்கு வைக்கல எந்த பக்கம் போடுறது சார்? இது வைக்கோல் புண்ணாக்கெல்லாம் தின்னாது, பெட்ரோல் மட்டும் தான் குடிக்கும். சார் வேலையோட வேலையா எனக்கு கூட ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுங்க சார். ரூல்ஸ் படி உனக்கு வெஹிக்கிள் எலிஜிபிலிட்டி கிடையாது. எம்எம் பின் சீட்டு உனக்கு தான். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, செகண்ட் முகூர்த்தம் கூட முடிய போறது. நீங்க வந்து ரிப்பன் கட் பண்றீங்களா? ஓ, ப்ரொசீட். வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. சார், யமலோகம்னா கத்தி, கடப்பாறை, கொதிக்கிற கொப்பரை, இந்த என்னென்னமோ பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஆனா இது என்ன சார் ரொம்ப மாடர்னா இருக்கு? அது ஓல்டு ஸ்டைல். அந்த ஸ்டைல்ல தண்டனை அமுல்படுத்துறதால கேஸ் எல்லாம் பெண்டிங்ல நின்னு பாவிங்களோட கியூ சொர்க்க வரைக்கும் போயிடுது. அங்க இந்த பாவிங்க ரம்பா, ஊர்வசி, மேனகா எல்லாரையும் டீஸ் பண்ணிக்கிட்டு ரிஷிகளையும் முனிவர்களையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு சொர்க்கத்தையே நரகமா மாத்த பாக்குறாங்க. இந்த நியூசன்ஸ தாங்க முடியாம தான் நான் இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் யமலோகத்தை உருவாக்கி இருக்கேன். அங்க 100 பேர் 100 நாள்ல செய்யற வேலையே இது ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிடும். அப்படின்னா நான் இனிமே கணக்குகளை எழுத வேணாமா சார்? தேவையில்லை, எல்லாத்தையும் கம்ப்யூட்டரை பார்த்துக்கோ. நீ இந்த பட்டன் அழுத்தினா மட்டும் போதும். கிங்கரி, இந்த மாசத்துல கொல்ல வேண்டியவங்களோட பெயர் பட்டியல், யார் யார எந்த டைம்ல எப்படி கொல்லணுங்கிற விவரம் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பிளேட்ல இருக்கு. இதுல உள்ளபடி கொன்னு அவங்களை தண்டிக்கணும். நான் ஒவ்வொரு மாசமும் வந்து செக் பண்ணுவேன். ஏதாவது அகாசுகா நடந்துச்சுன்னு தெரிஞ்சது அங்க பா. அவங்கள ஏன் பதவி விட்டு அனுப்புன தெரியுமா? பாவிங்க கிட்ட லஞ்சம் வாங்கி அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சு தண்டனையில தகுடு தத்தம் பண்ணி ஏகப்பட்ட தில்லு முள்ளுங்க பண்ணதுனால. நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் சார். செஞ்சீங்கன்னு தெரிஞ்சது உன்னையும் பதவி இறக்கம் பண்ணி உன் போட்டோவையும் அங்க தொங்க விட்டுருவேன். பி கேர்ஃபுல். கதா சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், கால் फ्रॉम கைலாஷ். யாரு? மேடம் லைன்ல இருக்காங்க. பெரிய மேடம் கிட்ட இருந்தா சின்ன மேடம் கிட்ட இருந்தா? பார்வதி மேடத்துக்கிட்டே இருந்து. ஹாய் பாரு, வாத்தியா? இல்ல நான் வரதுக்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டுரு. இல்லடா, கங்கா கிட்ட இல்ல, பிரம்மா விஷ்ணு கிட்ட மீட்டிங் இருக்கு. ப்ளீஸ் பிலீவ் மீயா. ஓகே பை. இனிமே உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. நோ மென்ஷன். ஏமாதே என்னது? சாம் பிரியாணி. ஏவன் எனக்கு போக போடுறான். சாம்பிராணி புகையை போட்டு சம்பாதிக்கிறது அவன் தொழில். சில்லறையை போட்டா போயிடுவான். சரி சரி, நான் சொன்னேன்னு சொல்லி அந்த கேஷ் கவுண்டர்ல பணம் வாங்கிக்க போ. சூடு சாயா. இந்த சூடு சாயா யாரு? ஃப்ரம் கேரளா. என்னது, நீ கேரளாவில இருந்து இங்க வந்து டீ விக்கிறியா? இல்ல சார், நான் சந்திரமண்டலத்துல இருந்து வரேனாக்கு. அப்படின்னா நீங்க சந்திர மண்டலத்துல கூட டீ விப்பீங்களா? ஆமா சார், அமெரிக்கால இருந்தும் ரஷ்யால இருந்தும் ராக்கெட் வந்துட்டு இருக்கல,
அவங்களுக்கு டீ சப்ளை பண்றேன். உங்களுக்கு டீ சப்ளை உண்டு. நீ இப்ப வெளிய போய் சுண்டு. ஓகே, சூடு சாயா 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 ஏய் சூடு குத்தா, சாயா. இனி வேலைய ஆரம்பிக்கலாம். அந்த சாவு லிஸ்ட கம்ப்யூட்டர்ல பார்த்து முதல் பாவியை க்ளோஸ் பண்ணு. ஓகே குரு. கே சந்திரகாந்த், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். டைம் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது குரு. இவனை எப்படி கொல்றது? நாம கொல்ல வேணாம், ஒரு கொலகார கும்பல் இவனை கொல்ல பிளான் போட்டுக்குதுக்கா. இவர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், பேரு சந்திரகாந்த். டிஎஸ்பி பிரதாப். இவர் கமிஷனர் ஆஃப் போலீஸ், பேரு குணசேகர். ஏகே சேகர், டிஐஜி. பாத்தில ஜின்னா, இந்த 4 பேரும் சின்சியர் போலீஸ் ஆபீசர்ஸ். பணத்துக்கு பணிய மாட்டாங்க, டிரான்ஸ்பருக்கு பயப்பட மாட்டாங்க, அதிகாரத்துக்கு தலை வணங்க மாட்டாங்க. தலை வணங்காதவங்களோட தலைய சீவிரத்தான் இந்த ஜின்னாவோட வேலை. இந்த 4 பேராலையும் எங்க கள்ளச்சாராய வியாபாரம் கெட்டு போச்சு. ஸ்மக்லிங் பிசினஸ் எங்களால எந்த இடத்திலையும் நடத்த முடியல. தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ண முடியல. ரவுடிங்களுக்கு வெடிகுண்டுகளை விற்கவும் முடியல. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எங்க பிசினஸ் மொத்தமும் நின்னு போச்சு. 24 மணி நேரமும் பிஸியா இருந்த எங்களுக்கு ஓரங்கட்டி உட்கார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப எங்க அப்பாவுக்கு இதோ இப்படி அம்புலி மாமா படிக்க வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு. பிரபு, நம்மளை பத்தி சொல்லி இவர் டைமை எதுக்காக இப்ப நீ வேஸ்ட் பண்ற? முடிக்க வேண்டிய வேலையை சொல்லு. தேவையில்லை. சீன் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. அந்த 4 பேரையும் நான் கொல்லணும். அதான தலைக்கு 5 லட்சம் கொடுக்கணும். வேலையை முடிங்க. தலைக்கு 10 லட்சம் தரேன். வணக்கம் எஸ்பி சார். பாருங்க டாக்டர், ஜின்னாங்கிறவன் ஒரு பெரிய கில்லர். எத்தனை பேரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு சுத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு எஸ்பி சந்திரகாந்த் சார் கொண்டு இருக்கான்னா இதுக்கு பின்னால ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கணும். இதுக்கு காரணமான ஆளுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இவனை காப்பாத்தியே ஆகணும். டோன்ட் வரி, இந்த ஹாஸ்பிடல்லையே பெஸ்ட் டாக்டராவும் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேஸை டீல் பண்ற எக்ஸ்பர்ட்டாவும் இங்கே ஒருத்தர் இருக்காங்க. யார் அவங்க? டாக்டர் மகாராணி. என்னாச்சு டாக்டர்? He is out of danger. தேங்க்ஸ் எல்லாம். But 24 hours observationல இருக்கணும். ஓகே டாக்டர். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா தாய் தந்தை இல்லாத அனாதம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்க அம்மா, நல்லா இருப்பீங்க. அம்மா தர்மம். நில்லுடா 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 சொல்றல. என்ன இப்படி பண்ற? அடிக்காதீங்க சித்தி, அடிக்காதீங்க சித்தி. அடிடான்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புற அண்ணாத மாதிரி ரோட்ல வந்து பிச்சை எடுக்கறியா? இல்ல சித்தி, நான் ஸ்கூலுக்கு போச்ச டாடி வந்து அடிச்சு பிச்சை எடுத்துட்டு சொன்னாரு. டாடி பிச்சை எடுக்க சொன்னாரா? எங்க அவரு? ஹலோ மர்சிடிஸ், how do you do? பெத்த குழந்தைங்களே பிச்சை எடுக்க சொல்றியே, செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் ஸ்கீம். அப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? ஓ சாரி, அதை தவிர எல்லாருக்கும். மாடு மாதிரி இருக்க, குழந்தைங்களை அனுப்புறதுக்கு பதிலா நீயே பிச்சை எடுக்கலாம்ல? ஜஸ்ட் ப்ரொசீஜர். சீ, இன்னொரு தடவை குழந்தைங்களை அனுப்புற மரியாதை கெட்டுடும். ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். நான் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளைங்களை நீ கூட்டிட்டு போறியா? அவங்க ஏன் பாதுகாப்புல என்கிட்ட தான் வளரணும்னு கோர்ட்ல ஜட்ஜ் சுத்தியால் அடிச்சு சொல்லி இருக்காரு. மறந்து போயிட்டியா? இது சரி, என் பிள்ளைகளை நான் பிச்சை எடுக்க அனுப்புனா சித்தி கேட்டகரியில உள்ள நீ எதுக்கு டொயோட்டா ஃபீல் பண்ற?
மாமா கையெடுத்து கும்பிடுற, குழந்தைக்கு வாழ்க்கைய அழிச்சிடாத. நான் ஏன் அழிக்கிறேன்? உன் அக்கா தான் அழிச்சிட்டு போயிட்டாளே. அவ என்ன செஞ்சா? என்ன செஞ்சாளா? ஹெட் மாஸ்டர் இருக்காள, கட்டிக்கிட்டவனை கண்கலங்காம பாத்துக்குவான்னு அவளுக்கு தாலியை கட்டி வச்சேன். பெரிய பதிவிரதையாட்டம் மணமேடையில உட்கார்ந்து 100 வருஷம் குடும்பம் நடத்துவேன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணா. என்னாச்சு? ஃப்ரீயா கயிறு கிடைச்சது தூக்கு போட்டுட்டு செத்துட்டா. நீ பண்ண கொடுமைக்கு சாகாம என்ன செய்வா? வாயமுடி. குடும்பப்படுத்தினா பாரத லேடி என்ன செய்வா? பூதேவி ஆட்டம் பொறுத்துக்குவா, சகிச்சுக்குவா. ஆனா இதை செய்யாம என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டா. அப்ப இந்த அநாத டாடிய காப்பாத்த வேண்டிய பொறுப்பு யாரோடது? என் பிள்ளைங்களோடது. அதனாலதான் இவங்க பிச்சை எடுங்கிறேன். உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பாட்டில் தான். இந்தா. தேங்க்ஸ் லேடி. என் பிள்ளைங்களோட டெம்பரரியா நல்லா இரு. சீ. பைத்தியக்காரி. சைல்டு சென்டிமெண்ட். நான் போலிங் செஞ்சா நீ ஏன் கேட்ச் பண்ற பிரதர்? உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் பிரதர். அப்ப நீ நாயனா பிரதர்? நாயகன் இல்ல பிரதர், கல்நாயக். கல்நாயக்கா? அதாவது வில்லன். தோழிக்கே பீச்சைக்காக என்ன வேணும் சொல்லு பிரதர். நம்ம முதலாளி சொல்வார் பிரதர். எவன் பிரதர்? அந்த பிரதர்? நான் தான் பிரதர். நீங்க யாரு பிரதர்? நான் பாபா சாரோட ஒரே மகன் பிரதர். பாபா யாரு பிரதர்? நான் தான் தம்பி. சார், தமிழ்நாட்டுக்கே டாப் மோஸ்ட் வில்லனா இருக்க பாபா சார் நீங்க தானே? இன்னைக்கு தான் என் பிறவி பையனே தெரிஞ்சுக்கிட்டேன். சார், நான் உங்க ஃபேன் சார். என்ன ஆசீர்வதிங்க. அயோக்கியன ஆயுள் முழுக்க வாழணும் தம்பி. நல்ல வாழ்த்து பாபா. இந்தா பிரசாதம் தர்றேன், வாங்கி. பிஸ்கெட், கோல்டு பிஸ்கெட். நாங்க சொல்ற வேலையை செஞ்சா ஒரு பிஸ்கெட் இல்ல, பிஸ்கெட் பாக்கெட்டே தருவோம். ஆனா செய்வியான்னு தான். என்னங்க, பணத்தை கொடுத்தா பணத்தை கொடுத்தீங்கிற ஆளுனா, பணத்தை நீங்க வீசி எறிஞ்சா நான் எந்த வேலையும் செய்வேன். குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஆமாமா, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு ஸ்கூலுக்கு போனேன். அதுக்குள்ள எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. சர்றன்னு ஒரு வேன் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து 10-15 ரவுடிங்க கிடுகிடுன்னு இறக்கி பிள்ளைகளை தூக்கிட்டு போயிட்டானுங்க. எதுக்கு? அவன் யாரோ ஜின்னாவோ கண்ணாவோ, அவனுக்கு நீ ஆபரேஷன் செஞ்சியானே. ஆமா. இப்ப அவன் செத்து போயிட்டதா கிரியேட் பண்ணி போலீஸ்காரங்களை நம்ப வச்சு உயிரோட அவனை வெளியே அனுப்பணுமா? நீ அப்படி செஞ்சாதான் பிள்ளைகளை நம்ம கிட்ட அனுப்பி வைப்பாங்களா? இல்லன்னா பிள்ளைகளை பீஸ் பீஸா நறுக்கிடுவாங்களா? நோ நோ, இந்த விஷயத்தை உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அம்மா, வேண்டாம்மா வேண்டாம். இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னா பிள்ளைகளை கொன்னுடுவோன்னு அங்க உட்கார்ந்துருக்காங்க. வந்து பாரு. தாய் இல்லாத என் பிள்ளைகளுக்கு தாயா இருந்து பாத்துக்கிட்டேன். இப்ப அவங்க சொல்றபடி செஞ்சு என் பிள்ளைகளை காப்பாத்துமா? வாங்க மேடம், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஜின்னா கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். அது என்னாச்சு மேடம்? ஐம் சாரி, ஹிஸ் டெட். ஆமா, ஜின்னா செத்து போயிட்டான். நான் கொடுத்த மரண லிஸ்ட்ல இவன் பேர் இல்ல. ஆமா சார், இல்ல. பின்ன எதுக்கு இவனை கொன்னீங்க? சொல்லுங்க, எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்க? எவன் கிட்ட வாங்குனீங்க? கம் ஆன் டெல் மீ. சிவ சிவா, நான் எந்த பாவமும் செய்யல. நான் அவனை கொல்லல. நீ கொல்லலன்னா பின்ன எப்படி இருந்தாலும் செத்தான். பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு சார். வாய மூடு. ஒரு பேப்பர்னா பிரிண்டிங் மிஸ்டேக்னு ஒத்துக்கலாம். இந்த தினகரனை பாரு, தினமலரை பாரு, தினமணியை பாரு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாரு, இது எல்லாத்துலயுமே பிரிண்டிங் மிஸ்டேக் தாங்கறியா? டெஃபினட்டா இல்ல சார், ஏதோ நடந்திருக்கு சார். அதான் என்ன நடந்துச்சு நானும் கேக்குறேன். காட் பிராமிஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது. பின்ன யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும் சார். சிவன் அறியாது சிறு துரும்பு அசையாதுன்னு வாங்கல. ரெண்ட பழமொழிய சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா 3வது கண்ணை ஓபன் பண்ணிடுவேன், நீ பத்திக்கிட்டு சாம்பல் ஆயிடுவேன். தாய்மேல் ஆணை, நான் உத்தம புத்திரன் சார். சரிப்பட்டு வராது. மிஸ்டர் குப்தா, சார். நீ அந்த கிரீடத்தையும் கதையும் வாங்கிட்டு சிம்மாசனத்துல ஏறி இன்னையில இருந்து நீதான் யமன். Thank you, சார். உனக்கு மெயின் கேட்ல வாட்ச்மேன் உத்தியோகம். சார், இது அநியாயம் சார். எது அநியாயம்? லிஸ்ட்ல இல்லாத மனுஷனை கொல்றது அநியாயம் இல்லையா? எதிர்த்து பேசினா அவருக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடும். இந்த கதை கிரீடத்தை மரியாதை என்கிட்ட கொடு. பரதேசி. சார் 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 சார், ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அவன் செத்தானா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு சொல்றேன் சார். ஓகே, இது முதல் தப்புங்கிறதால மன்னிச்சு உனக்கு 1 month டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள அந்த ஜின்னா சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சாட்சி ஆதாரங்களோட நீ நிரூபிக்கணும். இல்லன்னா மெயின் கேட் வாட்ச்மேன், மைண்ட் இட். நம்மள மறந்தாதீங்க சார். டீகே. ஏண்டா, உன் முகரைக்கு என் கதை கிரீடம் வேணுமா? சூட் ஆகுமாடா? அவரை ஏன்டா கூப்பிடுற? நானே அந்தரத்துல இப்ப தொங்குறேன். பின்ன ஏன் கதையை தூக்குற? நான் கதையை தூக்குறது உன்னை அடிக்கிறதுக்கு நினைச்சியா? ஆ. சீச்சி, வெயிட் பாக்குறேன். போலாம் எங்க? பூலோகத்துக்கு. எதுக்கு? அந்த ஜின்னா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க வா. மெதா வா.
ஏய் ராங் சைடுல வர வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா நேரா யமலோகம் போயிடுவேன் நாங்க அங்க இருந்தா வரோம் உன் வேலையை பார்த்துட்டு போ பொறுப்போக்கு ஏன் ராங் ரூட்ல போறேன் குப்தா அவனை நல்லா ஞாபகம் வச்சுக்க மேல வரப்ப கவனிச்சுக்கலாம். சரி ஏய் 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 ஸ்டாப் ஸ்டாப் யாரையா நீங்க எம ஸ்பீட்ல வரீங்க? ஏமங்கிறதுனால தான் எவன் ஸ்பீட்ல வரேன். நீ எமன்னோ அவன் சித்திரகுப்தனோ உங்க பகல் வேஷத்தை பார்த்தாலே தெரியுது. பகல்ல மட்டும் இல்ல ராத்திரி இதே வேஷத்துல தான் Shut up. இருக்கும் இது ஒன் வே டிராஃபிக்னு தெரியாது? ஒன் வே டிராபிக்கா? என்னது ஒன் வே டிராஃபிக்னா என்னன்னு என்கிட்டயே கேக்குறியா? முதல்ல உன் லைசென்ஸ் எடு. லைசன்ஸா? அது என்ன? லைசென்ஸ்னா என்னவா? சொல்றேன். உன் வண்டி நம்பர் என்ன? நம்பர் பிளேட் எங்கயா? நம்பர் பிளேட்னா என்னடா? ஐ டோன்ட் நோ டோன்ட் வரி. ஹார்ன் எங்க திருநீங்க இந்த வண்டிய? நோ திருடிட்டு வரல. இது சிவாவோட பிரசன்டேஷன். சிவா கேங் லீடர் கல்நாயக் அப்படினா பயந்துடுவே நினைச்சீங்களா? நான் சூப்பர் போலீஸ்டா. வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உங்க மேல கேஸ் புக் பண்ணனும். ஏய் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓவரா பேசினா உன்னை நான் புக் பண்ணிடுவேன். நீ என்ன புக் பண்ணுவியா? உன் கண்ணுக்கு நான் பஜார் மாதிரி தெரியறேனா? ஏய் ஹவ் டேர் யூ? என் முன்னாடியே என் பிஏவை அடிக்கிறியா? சம்பலோரி கில்லா டிம்மலோரி பல்லா உன் பேண்ட் பகூலா. என்ன ஏதாவது பேசினா டாப் எகிரி போய்டும். சஞ்சய் அடி கேட்டிட்டு குருப்பா. குப்தா வண்டியில ஏறு. எங்க எஸ்ஐ சார் கிட்ட சொல்லி உங்களை உள்ள தள்ளிடுறேன். ஹலோ பிரதர். எந்த பேட்ட ரவுடிப்பா நீங்க? இந்த கெட்டப்ல வந்திருக்கீங்க? நாங்க ரவுடிங் இல்ல. ஐ அம் ஒய்டி ராஜா, சிபிஐ சீஃப். நாங்க வந்தது கில்லாடி கில்லர் ஜின்னாவை தேடி. அவன் எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா? யமலோகத்துல? நோ, அவன் அங்க வரல, இங்கதான் இருக்கான். இங்க இருக்கானா? ஒருவேளை சமாதியில இருப்பான் சார். சாகாம சமாதி ஆவறதுக்கு அவன் என்ன பெரிய சாமியாரா? என்ன சார் சாவலன்றீங்க? எங்க போலீஸ்காரங்க தான் சுட்டு கொன்னாங்க. இம்பாசிபிள். நாங்க கொலை பண்ணாம அவன் எப்படி சாவான்? கொலை பண்ணுவீங்களா? என்னடா பிதுக்குழுத்தனமா பேசுறான்? சி மிஸ்டர், அவன் செத்து போயிருந்தா எங்க கிட்ட தான் வரணும். ஆனா வரல. செத்தா உங்ககிட்ட தான் வரணுமா? வரணும்னா இன்ஃபர்மேஷன். எமக்கு இன்ஃபர்மேஷன் வரலன்னா அவன் சாகலைன்னு அர்த்தம். நிச்சயம் இது போஸ்டல் டிலேயா தான் இருக்கணும் சார். டிலே இல்ல, ரிலே இல்ல. அந்த ஜின்னா நிச்சயம் உயிரோட தான் இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு நீ கண்டுபிடிச்சு எங்க கிட்ட ஒப்படைக்கணும். சார் சார் ப்ளீஸ் ஜோக் அடிக்காதீங்க சார். ஜோக் இல்ல, அவர் சீரியஸா தான் சொல்றாரு. சும்மா இருங்க சார். என்கிட்ட பிக் பேட் அடிச்சவனே என்னால பிடிக்க முடியாம பிரைவேட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு இருக்கேன். பிரைவேட் போலீஸ் ஸ்டேஷனா? அது என்ன? ஆமாங்க, பிரைவேட் ஸ்கூல், பிரைவேட் ஹாஸ்பிடல்ங்கறதாட்டம் மே ஐ ஹெல்ப் யூன்னு பிரைவேட் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருக்கு. நாம எதை பறி கொடுத்தாலும் சரி அவங்க கிட்ட சொன்னா 24 ஹவர்ஸ்ல கொண்டு வந்து நம்மள நம்ம கையில வச்சிருவான். என்ன ஒண்ணு துட்டு ஜாஸ்தியா கேட்பான். யார் அவன்? பல்லே பல்லே சுந்தரி பாமா உயிர் நீயே வாமா. ஓ ஓ ஓ ஓ பூவினில் பூஜை வந்துதான் பார்க்க சம்மதம் கேட்கணுமா? பல்லே பல்லே சுந்தரி பாமா உயிர் நீயே வாமா. ஓ ஓ ஓ ஓ
பந்தல் நட்டு பந்தி வச்ச அம்மாடி ஓ, தத்தைக்குள் முத்தை அள்ளி வித்தை சொல்வேன் முன்னாடி ஓ, நீரோடை துள்ளி துள்ளி பாயும் அங்கே தன்னாலே தேனோடை கொஞ்சி கொஞ்சி சேரும் இங்கே அன்பாலே கட்டு காவல் விட்டு பாயும் பாயும் நேரம் எல்லை மீறும் எல்லை மீறும் ஓடுங்கள் ஓடுங்கள் விட்டு ஜாலங்கள் ஜாலங்கள் தொட்டு கோலங்கள் கோலங்கள் போடுமோ நீ வந்தா முல்லை பூ வெட்கம் கொள்ளும் அம்மாடி ஓ, நீ தந்த தித்திப்பூ தான் நெஞ்சுக்குள்ளே ஆத்தாடி ஓ, நீ இல்லை நானும் இல்லை காதல் தொல்லை செவ்வந்தி நீ வந்து காமன்பூரில் கோலம் போடு பூச்சிந்தி அந்த லீலை கத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு ஆடி பாடு மெத்தையிட்டு வித்தையிட்டு மின்னலு மின்னலு வெட்டு மின்னுது நெஞ்சில பட்டு கொஞ்சுது கெஞ்சுது தொட்டுத்தா பல்ல பல்லே சுந்தரி பாமா உயிர் நீயே வாமா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பூவினில் பூஜை வந்துதான் பார்க்க சம்மதம் கேட்கணுமா அவள் பறந்து போனாலே எக்ஸ்கியூஸ் மீ டாக் பிரதர், இது பிரைவேட் போலீஸ் ஸ்டேஷனா பிரதர்? உள்ள யாராவது இருக்காங்களா மை பிரதர்? ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. கம் இன். எஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹலோ. எஸ், மே ஹெல்ப் யூ? டெஃபினட்டா ஹெல்பிங் மீ. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்னது இது? என் பக்கத்து வீட்டுக்காரன் எங்கேயோ ஓடி போட்டான் பிரதர். Oh my God. அவன் ஓடி போனது நீ யார? அவன் ஓடி போனது என் சொந்த பொண்டாட்டியோட பிரதர். ஓ, நீ என்ன செஞ்ச? தாலி கட்டின நாள்ல இருந்து ஓடி போன நாள் வரைக்கும் அவளை நான் ஒண்ணுமே செய்யல பிரதர். ஒண்ணுமே அட செய்யல? எதுவும் செய்யலன்னு சொல்றேன்ல. அதான் ஓடி போயிட்டா? எக்ஸ்கியூஸ் மீ. வாவ், பியூட்டிஃபுல். தேங்க் யூ பிரதர். ஓ, ஏன் வெளிய நின்னுட்டீங்க? உள்ள வரலாமே. கம் ப்ளீஸ் கம். வாங்க. நீ வெளிய போ. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. தேங்க் யூ, இட்ஸ் ஆல் ரைட். உட்கார சொல்லு, ஒண்ணும் இல்ல, வெளிய போ. Get out. தாசு. பா. சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? காபி, டீ, ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா, கேம்பா கோலா, பெப்சி கோலா, குவார்ட்டர், ஹாஃப், ஃபுல் இது? இட்லி இது இருக்கு. ஹோட்டலாங்க? ஓ, what a joke. என்ன ஒரு ஜோக். இந்த மாதிரி ஜோக் நான் கேட்டதே கிடையாது. Wow, டைம் என்ன? ஓ, டைமா? அது உங்க கையா? எங்க எங்க மாட்டீங்களா? ஓ, சரியா தெரிய மாட்டேங்குது. அது என்ன 10-20? எக்ஸ்கியூஸ் மீ குல்பி. சதாம் ஹுசேன், ஜார்ஜ் புஷாட்ட நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பெனாசிர் பூட்டவட்டம் வந்த நீ யாருமா? யோ, உன்னோட பெரிய தொல்லையா இருக்கே. உன் பொண்டாட்டி இன்னொருத்தரோட ஓடி போயிட்டா, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்போ அவன் பொண்டாட்டி எங்க இருக்கா சொல்லு? பக்கத்து வீட்டுல இருக்க. நீ அவளோட ஓடி போ. அரே, யுவர் a genius. சொல்லுங்க, what can I do for you? என் பைக் காணாம போச்சுங்க, கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அவ்வளவுதானா? சாயந்தரத்துக்குள்ள உங்க வீட்ல இருக்கும். தேங்க்யூங்க. ஓ, யூ வெல்கம். பை தி பை, உங்க பேர் என்ன? ஜோதி லட்சுமி. ஓ, என்ன ஒரு அழகான புனிதமான பேரு. தாஸ். பாஸ். மேடம்க்கு கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நீங்க பணம் ஒண்ணுமே வாங்கிக்கலையா? உங்க ரேட் என்ன பிரதர்? எனக்கு எதுவும் வேணா, நீ போ. ஓகே,
அப்ப மோரேட்டு நான் குல்பே யூ rascal. Oh shit. What is this? You are telling me something Chinchanakkadi Chilapatri Saddam Hussein Katrabali Katriya? Oh, I think cleaning. Basi karo, cleaning karo, basi karo. ஐயோ, எங்க எஸ்ஐ சார். Come on, இறங்க. ஏங்க கிடந்து பதறீங்க? நாய் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த பழமொழி எங்களுக்கு தெரியும், அதுக்கு தெரியுதா இல்லையா? அதுக்கு எல்லாம் தெரியும். ஏன்பா தாசே, உங்க பாஸ் இருக்கானே? இருக்கானா? இல்ல இருக்காரு. கமான் வாங்க. போலீஸ் இங்க எதுக்கு வந்தாங்க? ஒருவேளை ரைடிங்காக வந்திருக்கலாம். நான் பின்பக்கம் வழியா ஓடி போயிடுறேன். பாய். பாய். நீங்க சொல்ற மாதிரி ஜின்னா உயிரோட இருந்தா அவனை தேடி பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஆனா ஃபீஸ் மட்டும் 2 லட்சம் ரூபாய் ஆகும். 2 லட்சமா? It is too much. அப்படின்னா 3 லட்சம். 3 much. என்ன 3 மச்? இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. அவனை பிடிக்கிற முயற்சியில என் உயிர் போனாலும் போகும். உனக்கு அந்த பயம் தேவையில்லை. ஒருவேளை உன் உயிர் போனாலும் மறுபடியும் நாங்க கொடுப்போம். சார், இந்த போறது குடுக்கறதெல்லாம் எதுக்குங்க? சட்டுன்னு 3 லட்சத்துக்கு ஒத்துக்கங்க. எம சீப்பு. எமன் சீப்பா? அது அவங்க வழக்கமா சொல்றது, நீ ஃபீல் பண்ணாத. இந்த பாருப்பா, 101 ரூபாய் கொடுக்கறோம். இஷ்டம் இருந்தா வாங்கிக்கல போ. தொப்பி குடு. குடுடா. எந்திரியா. கெட் அவுட். நீ கெட் அவுட்னு சொன்ன அப்புறமும் வைக்கலாம நாங்க இங்க நிப்போம் நினைச்சே. பாகூர் போலாம். ஹலோ, ரொம்ப ஓவர் ஆக்டிங் செய்யாத. ஏதாவது செஞ்சு பேரத்தை கெடுத்து என்ன மெயின் கேட்டு கிட்ட வாட்ச்மேனா நிக்க வைக்கலான்னு தானே பாக்குறேன். ச்சே, அது இல்ல குரு, செலவு அதிகமா. தலைக்கு இல்லாத வலி அமிர்தாஞ்சனத்துக்கு எதுக்குமா? தர்றது நான். இதப்படி இந்த தம்பி அட்வான்ஸ் 50,000. குட். அவன் கிடைச்ச உடனே இன்ஃபார்ம் பண்றேன். உங்க போன் நம்பர் கொடுங்க. என்ன இது? போன் நம்பர் கேட்டா குள்ளமணி பேண்ட் தர. இது நம்ம ஸ்பெஷல் போன். காதல வச்சு பேசணும். இதுல 13,000 அமுக்கு நான் லைன்ல வருவேன். 13,000மா? அது என்ன நம்பர்? அது எம்எஸ் சீக்ரெட் கோட். ஓ சரி கிளம்பு. பாய். See you. கார்த்தி, நீ அந்த ஜின்னா உயிரோட இருப்பாங்கறத நம்புறியா? 3 லட்சம் ரூபாய் கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா நிச்சயமா அவன் சாவுல ஏதோ மர்மம் இருந்தே ஆகணும். அவன் செத்து போன ஹாஸ்பிடல் பேர் என்ன? நியூ சிட்டி ஹாஸ்பிடல். அவனை ட்ரீட் பண்ண டாக்டர் பேரு? டாக்டர் மகாராணி. ஓ லேடி. என்ன வயசு இருக்கும்? இன்னும் மேரேஜ் ஆகல. வெரி குட் மகாராணி. வரேன். I love you. It's all right. No problem. என்ன சொன்னாரு? I love you. Be steady. ஆஹா. இன்ஜெக்ஷன் ஒண்ணு தேவையில்லை. அந்த டேப்லெட்ஸ் மட்டும் ஒரு 4 நாளைக்கு சாப்பிடுங்க, சரியாயிடும். ஓகே? Hi darling. Be steady. ஏய், யார் நீ? உங்க பேரு மகாராணி. உங்க height 5'6". உங்க weight 59 kilos. Am I correct? மிஸ்டர், what is this? கேமரா கொஞ்சம் சரிங்க. ஆஹா. ஆஹா, இந்த உட்கார்ந்து. ஓ, இப்பா. ஏய், சாமியாரே, உங்களுக்கு தான் சொல்றேன். ஓ, கொஞ்சம் இப்படி திரும்புங்க. என்ன ஒரு தாடி உங்களுக்கு இல்ல. சாமியா இருக்கு. ஐயோ, எப்பா, இங்க வந்து எடுக்க. ஐயோ, முள்ளு குத்துதே. ஒரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணுமா? ஷட் அப். பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? இருக்கலாம். நீங்க வைத்தியம் பண்றீங்களா? அது சரி, என்னது போட்டோ எடுக்கற? அழகா இருக்கீங்க. எடுத்தா தப்பா? என் பெர்மிஷன் இல்லாம உன்னை யார் எடுக்க சொன்னது? உங்களை போட்டோ எடுக்கிறதுக்கு எதுக்குங்க பெர்மிஷன்? கையெடு. என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. ஐஸ்வர்யா ராய் யாரு? சுஷ்மிதா சென் யாரு? நீங்க பேசாம டாக்டர் தொழில விட்டு மாடலிங் போலாம். இந்த வாக் கேட் வாக்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் சரிங்க. மரியாதையா நெகட்டிவ் என்கிட்ட கொடு. ஓ, வேற நான் ஹார்ட் கேளுங்க தரேன். கேமரா கேளுங்க தரேன். ஆனா நெகட்டிவ் மட்டும் கேட்காதீங்க. ஓ மை காட். ஓ, ஹலோ பிரதர்ஸ். என்ன குரூப் போட்டோ வேணுமா? இங்க வந்து நில்லுங்க. ஏய், என்னடா எங்க டாக்டர் பிடிச்சு என்னமோ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, உங்க டாக்டர் நான் பிடிச்சிட்டு இருக்கேனா? ஏங்க, உண்மையை சொல்லுங்க. உங்களை நான் பிடிச்சிட்டு இருக்கேனா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? மரியாதையா நெகட்டிவ் கொடுக்கறே இல்லையா? அது மட்டும் கேளுங்கடா. ஓய், பின்ன என்னடா கேட்கணும்? காஃபி, டீ, சிகரெட், பான் பராக். காந்தி திருத்தின தேசமா இது? நேரு பிறந்த மண்ணா? நெகட்டிவ் கொடுக்காம எங்கடா போற? நெகட்டிவ் கழுவத்துக்கு நான் என்ன ரொம்ப கிண்டலா இருக்கா? டார்லிங், ஃபைட் பண்ணி ஆகணும் போல இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. சாரி गाइस. ஆஹா, பியூட்டிஃபுல் போஸ். ஸ்மைல் ப்ளீஸ். பை गाइस. என்ன ஓ, டார்லிங். உன் பேர் என்ன? செந்தாமரை. ஆம்பளை பேரா இருக்கு. ஓ, பாக்கெட்ல என்ன? ஐயோ, இவ்வளவு பெரிய ஊசி.
யாருக்கு 1 minute ஓ டாக்டர் டார்லிங் 1 second டார்லிங் என்ன சோப் யூஸ் பண்ற சூப்பர் ரின்னு. அது துணிக்குள்ள போடுவாங்க கொன்னுடுவேன். ஆஹா 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 ஓ போலோ 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 my god how are you oh 1 minute அவனை அடிக்காம இவங்க 2 பேரும் எதுக்கு? உங்களுக்கு தானே ஐயோ, அம்மா சூப்பரா இருக்கு இந்த கிளாத் எங்க வாங்குனது காயல கடல. அப்பா ஏய் ஒன்ஸ் மோர் என்ன ஸ்வீட்டா இருக்கு சுகர் இருக்கா உங்களுக்கு ஐயோ, இது அவரது மேடம். மூடு. நெக்ஸ்ட் வைங்க. Sure, darling. கேமரா கொடுங்க. Thank you. ஒண்ணுல உங்க ஆளுங்க கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாங்க. அதான் கொஞ்சம் பலமா அடிச்சிட்டேன். சீக்கிரம் வைத்தியம் பண்ணுங்க. அப்புறம் கை கால் இழுத்துட்டு செத்துக்கிட்டு போயிட போறாங்க. ஓகே? பை. பை darlings. 1 minute. முக்கியமான விஷயத்தை மறந்து போறேன். என்ன? ஹீரோ மாதிரி இருக்கான். நல்லா ஃபைட் பண்றான்னு நினைச்சிட்டு மனசு பறி கொடுத்துட்டு என்ன லவ் கிவ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அது மட்டும் பண்ண வேண்டாம். ஓகே? வாட்? நான் உன்னை லவ் பண்ணுவேனா? கல்யாண வயசு வந்துருச்சு பாருங்க. அதான் எதுவும் இறக்கு முழுக்கா நடந்துட கூடாதுன்னு சேஃப்டிக்கு முதல்லயே சொல்லிட்டேன். ஏய், என்ன சொல்ற நீ? ஏற்கனவே ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன். அந்த பொண்ணை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன லவ் பண்ணிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. அப்புறம் ப்ராப்ளம்ஸ், ட்ராஜடிஸ். ரோமியோ, உன்னை யாரும் லவ் பண்ணல. போய் தொலை. ரியலி? இப்பதான் என் மனசுக்கு நிம்மதி. பை. உங்க மனசுல இருக்கிற அந்த பொண்ணு யாரு? நீதான். இந்த போட்டோல இருக்கிறது ஜின்னா தானே? டெஃபினட்டா அவனேதான். உடனே 19 போன் பண்ணி பணம் கொண்டு சொல்லிட்டேன். அதுக்குள்ள எதுக்கு? இவனை பிடிக்கணும்ல. கில்லர் ஜின்னாக்கும் டாக்டர் மகாராணிக்கும் என்ன சம்பந்தம்? இவன் சாகல, ஆனா செத்துட்டான்னு ஏன் சர்டிபிகேட் கொடுத்தா? பின்ன இதான் நான் ஏதாவது சொன்னா வருத்தப்படுவேன். இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் கேள்வி எல்லாம் என்ன கேக்குறிய? என் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கு தெரியாதா? போலீஸ்ல அவனை காட்டி கொடுக்காம மகாராணி டைரக்டா அவனோட டீல் பண்றான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கணும். அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த ரிஸ்க் உனக்கு எதுக்கு? ஏன் வீண் வம்பு? கேஸ விட்டு நமக்கு பேர் கிடைக்கணும்னா இந்த மாதிரி கேஸ் தான் எடுத்துக்கணும். எப்படி டீல் பண்ண போற? மகாராணியை லவ் பண்ண போறேன். மகாராணியை நீ லவ் பண்றது ஓகே, அவ உன்ன லவ் பண்ணுமே. அவ என்ன நம்ம பார்வைப்பட்டா அவ பாட்டி கூட நம்ம லைனுக்கு வந்துருவா. ஹலோ, இந்த போட்டோ என்ன செய்யறது? பொட்டல கட்டி வித்துரு. ஓகே. யார் இவன்? நீ அதை சொல்லுவன்னு தான் உன்னை இங்க வர சொன்ன. இவன் யாருன்னு தெரியலையே. அவன் யாருன்னு எனக்கு உடனே தெரியணும். நான் உன் மச்சினி கிட்ட மார்வேஷத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வரும்போது அவன் சடனா வந்து போட்டோ எடுத்தான். அவளைத்தான் அவன் போட்டோ எடுத்தானா இல்ல அவளை சாக்கா வச்சு என்ன எடுத்தானான்னு எனக்கு உடனே தெரியணும். ஐ லவ் யூ. It's all right. Oh, very good. போனா இப்படி தான் இருக்கணும். டே டியூட்டியா நைட் டியூட்டியா? டே டியூட்டி. தாசு நீ நைட் ஷிஃப்ட் காலியா? நீங்க இங்க வந்தது டாக்டர் மடக்கிறதுக்கு, நர்ஸ சைட் அடிக்கிறதுக்காக இல்ல. ஏய் முட்டாள், பேட் வாங்கினா பால் ஃப்ரீ, ஷாம்பு வாங்கினா சோப் ஃப்ரீ, டாக்டர் இருந்தா நர்ஸ் ஃப்ரீ. ராத்திரி 8 மணிக்கு we'll go out for dinner, okay? ஓகே, டாடா. Bye. Hello? Madam? Doctor? I love you. பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? ஹலோன்னு நிக்கல, மேடம்னு நிக்கல, டாக்டர்னு நிக்கல, I love youன்னு நின்னுட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நான் வேண்டாம்னாலும் என்ன லவ் பண்றாங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணிடாதீங்க. ஏய், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சண்டைக்கு வராதீங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் ஹீரோ மாதிரி, நீங்க ஹீரோயின் மாதிரி, உங்க ஸ்டாஃப் எல்லாம் குரூப் டான்சர்ஸ் மாதிரி. சும்மா யோசிச்சுட்டு அப்படியே அவுட்டோர்ல போய்
இளமுத்தங்கள் சந்தம் சிந்தும் சங்கீதமோ உன் சொந்தங்கள் அன்பே அன்பே சந்தோஷமோ நீயோ முத்து காமல் சொத்து நாளும் ஏறும் காதல் பித்து ராசாத்தி அது ஒரு அனுபவம் மறந்திடும் போது சுகம் சிறுமுத்தங்கள் சந்தம் சிந்தும் சங்கீதமோ உன் சொந்தங்கள் அன்பே அன்பே சந்தோஷமோ நீ பார்த்தால் முள்ளும் பூவாய் மாறும் என் ஜீவன் புது ராகம் பாடும் உயிரில் உயிரது உருகி உருகி தொட பார்க்குமோ தலைகளை பழகிட விடிய விடிய உடவேக்குமோ அலைகளும் அடங்கிடும் அதிசயம் தெரிந்திடும் சிறுமுத்தங்கள் சந்தம் சிந்தும் சங்கீதமோ உன் சொந்தங்கள் அன்பே அன்பே சந்தோஷமோ ஓ, ஓ, இதமோடு மதன் லீலை கூறு இடம் மாறும் இளம் சோலை மாறு கள்ளூர உள்ளூரும் ஓர் மோகம் ஏதாச்சு ஏதாச்சு ஓர் வேகம் தொட தொட தொடங்கிடும் எதுவும் மறந்துவிடும் பாறையா கொடியடை வளைக்கிடும் குளிரும் மறைந்து விடும் நேரமோ சரசங்கள் இனித்திடும் சகலமும் புரிந்திடும் இளமுத்தங்கள் சந்தம் சிந்தும் சங்கீதமோ உன் சொந்தங்கள் அன்பே அன்பே சந்தோஷமோ மாரணி 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 ஆ சின்னவரே how are you மாரணி மகாராணி வேற ஆர் யூ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன செய்றீங்க என்ன சொன்ன என்ன லவ் பண்ண கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா சொல்லுங்க சொன்னேனா இல்லையா கேளுங்க சார் நீங்க இருந்தீங்கல்ல இருந்தங்க நான் என்ன சொன்னேன் உங்களை லவ் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க சொன்னல அப்புறம் ஏன் என்ன லவ் பண்றாங்க என்ன கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும் ஏய் நான் உன்னை லவ் பண்றேனா என்ன நாடகம் ஆடுறியா ஏய் மிஸ்டர் இது ஹாஸ்பிடல் இங்க வந்து ஏன் கரெக்டா பண்ற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா என்ன தம்பி லவ் பண்ண வேண்டாம்னு சொன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பீரா என்னது நீ வேண்டாம்னாலும் அவங்க உன்னை லவ் பண்றாங்க என்னமா நிஜம்தானா சிச்சி இல்ல சார் இவர் சொல்றது அத்தனையும் போய் சார் நான் போய் சொல்றேனா இது என்ன ஸ்டெத்தஸ்கோப் பின்னாடி என்ன ஓகே பிரஷர் குக்கர்ல என்ன சமையல் சரி இந்த பாலுக்குள்ள என்ன இருக்கு இதுலயும் நானா யாரோடது என்ன எலும்பே காணோம் இப்படி கொஞ்சம் வரீங்களா வாங்க கம்ப்யூட்டர் டிவி
இதுல யார் போட்டோ? இதுலயும் நான் தான். வாட் a beautiful painting. இத நான் கழட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். பாருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஒரே போட்டோவா இருக்கு? என்னாச்சு? யானை முட்டை போட்டுச்சு. ஐ see. ஏன் சார், என்ன இவங்க லவ் பண்ணலனா இத்தனை போட்டோ ஒட்டி வச்சிருப்பாங்களா? டாக்டருங்க பேஷண்டோட ஹார்ட்டை குணப்படுத்தணும், திருடக்கூடாது. ஆமா. என்ன மாதிரில? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். மேடம், நீங்க டாக்டர் தொழில விட்டுட்டு நடிச்சீங்க, பெரிய ஆளாயிடுவீங்க. இந்த போட்டோல நீ தான் இங்க வச்சிருக்க. ஓகே, இந்த போட்டோல நானே வச்சுதான் இருக்கட்டும். இந்த ட்ரெஸ் எப்போ போட்டீங்க? எதுக்கு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். எப்போ போட்டீங்க? காலையில. காலையில போட்டீங்க. நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா? யுவர் ஆனர். எஸ் பிளாட். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். ஓகே. காலையில இருந்து நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணவே இல்ல. ஐகே. ஓகே? என்னது போட்டோ? இந்த போட்டோ கூட ஜாக்கெட்டுக்குள்ள நான் தான் வச்சேனா? நெவர். கரெக்ட். தேங்க் யூ. ஹலோ, உங்க ஹாஸ்பிடலுக்கு பேஷண்ட்ஸ் வந்தா இப்படி தான் லவ் பண்ண சொல்லி கொடுப்பீங்களா? இத்தனை நாள் நீ இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிறத நினைச்சு பெருமைப்பட்ட, இப்ப வெக்கப்படுற. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம ஹாஸ்பிடலுக்கு நோயாளிங்க வர மாட்டாங்க, ரோமியோ தான் வருவாங்க. காதல்னா மனசை பறி கொடுக்கணுமே தவிர இப்படி பலவந்தமா பறிக்க கூடாது. கரெக்ட், கரெக்ட்டா சொன்ன. வா நாம கொடுத்து வாங்கிப்போம். ஓகே, டேக் இட். எப்படி இருந்து நம்ம ஆக்டிங்? உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? என்ன எதுக்கு சித்திரவதை செய்ற? உயிரோட வச்சு நீ ஏன் இப்படி கொல்ற? உயிரோட இருக்கிற ஜின்னாவை நீ எதுக்கு கொன்ன? இப்ப அந்த ஜின்னா எங்க இருக்கான்? அவ செத்து போயிட்டான். உயிரோட இருக்கா நீ சொல்ற வரைக்கும் நீ என்ன லவ் பண்ணிட்டு தான் இருப்ப, நான் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஓகே, have a nice day. Bye darling. Bye. தம்பி, மே ஐ ஹெல்ப் யூ? கதை இப்படி போகுதா? சாரி, இனி ஜின்னா உன்னை மன்னிக்க மாட்டான். ஹாஸ்பிடல்ல செஞ்ச கலாட்டா பத்தாதுன்னு வீட்டுக்கே வந்துட்டியா? வேன் வந்து ஒன்னு மோதிருச்சு. இதெல்லாம் ரத்தம் இல்ல? கண்ணு திறந்து பார்க்க முடியலையா? உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தெருவுல இருக்கிற 10 பேர் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குது, அவங்களை நம்ப வச்சுடுவேன் இல்ல? இத பாரு, இப்படி டிராமா போடுறதை நிறுத்திட்டீங்க, இது மரியாதையா போயிடு. கெட் அவுட்.
என்ன? I love you. இவ்வளவு நடந்த உனக்கு ஹலோ மகாராணி, நான்தாமா சின்ன. என்ன விஷயம்? நான் உயிரோடு இருக்கிற விஷயம் ஒண்ணு என்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்ல. எவனோ ஒருத்த கார்த்திகாமா நான் உயிரோடு இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கொயரி செஞ்சுக்கிட்டு இருக்கானா. அது சரி, உன்னையும் அவன் பிளாக்மெயில் செஞ்சானமே, உண்மையா? உனக்கு எப்படி தெரியும்? தாயத்து மகிமை, நான் உயிரோடு இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா உன்னை ஜெயில போட்டுருவாங்க. என் பாடியில இருந்து புல்லட்டை எடுத்த உன் கைக்கு விலக மாட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாதம்மா. அதனால்தான் எனக்கு பயங்கரமா கோபம் வந்து அவனை மேல்லோகத்துக்கு அனுப்புற முடிவு செஞ்சு வேணால இடிச்சுட்டேன். அவனும் செத்துட்டான்னு நினைச்சு நான் திரும்பி வந்துட்டேன். இப்ப என்னடான்னா அவன் பொழைச்சு உன்கிட்டயே வந்திருக்கானா. பாவம், நாம 2 பேரும் ஒண்ணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது போல இருக்கு. அம்மா, என்ன ஆனாலும் சரி அவனை நம்ம விடக்கூடாது. உடனே அவனுக்கு ஒரு விஷ ஊசியை போட்டு அவனை கொன்னுடு. நோ, நான் உயிரை கொடுக்கிற டாக்டரை தவிர உயிரை எடுக்கிற டாக்டர் இல்ல. ஓ, மனச பத்தி எனக்கு தெரியுமா. நீ கொல்லலன்னா நான் அவனை கொல்ல போறேன். கொலை செய்யறதுக்கு எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. ஒருவேளை அங்க யாராவது என்ன பாத்துட்டாங்கன்னா நீயும் மாட்டிக்குவ. அதனால மரியாதையா நான் சொல்றது கேளு. என் உயிரை போனாலும் அப்படி செய்ய மாட்டேன். நான் சொல்றதை நீ கேட்கலன்னு வச்சுக்க. நீ சொல்லதா கேட்க மாட்டேன். இடியட். I love you. உன்னை Kiss me, darling. பூவே பொன்னம்மா நீயும் எந்த ஊரு? காவலை மீறுது காமனின் வேதனை ஏனோ கண்ணம்மா. நாளை கோட்டை நீதில் வேட்டை தேடாதோ. பூவே பொன்னம்மா நீயும் எந்த ஊரு? மலரா இதழா மதுரச குமிழா ஆசை கல்லூரும் அனுபவம் நான் கண்டேன். ஓ, கொத்தாத கோவை இதழுதுவா. ஒய்யாரி மாறாப்புல கரஞ்சாச்சு வீராப்புதான். நீயே அள்ளி தந்தால் தெரியும் முஞ்சோறு, எப்பா சொல்லி தந்தா குலுங்கும் பூந்தேரு. பூவே பொன்னம்மா நீயும் எந்த ஊரு? ஆஹா அப்பப்பா காதல் என்னும் ஊரு.
கரை தேடாமல் என் உடல் ஓயாது ஆசை அலை வந்தாலே நீங்களும் சாயாது பூவே பொன்னம்மா நீயும் எந்த ஊரு காவலை மீறுது காமனின் வேதனை ஏனோ கண்ணம்மா என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க இந்த பொறுக்கி போய் வாயில வந்தபடி பேசுறான் என்ன லட்சுமி என்னாச்சு ஒண்ணு இல்லைங்க எஸ்பி சார் உங்களுக்கு டைம் வந்துட்டு அம்மா என் புருஷனை காப்பாத்துங்க உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும் என்னாச்சுங்க? யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவங்க டெரரிஸ்டா இருக்கலாம். இல்ல இல்ல என் புருஷனை கொன்னது அந்த ஜின்னாதான். இல்லம்மா, அவன் செத்துட்டான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது இந்த டாக்டர் தான். நீங்களே சொல்லுங்க டாக்டர். அவன் செத்து போயிட்டான். இல்ல அவன் சாகல. கண்ணெதிரில புருஷனை கொல்றத பார்த்து மென்டலா அப்செட் ஆயிருக்காங்க. நான் சொல்றத நம்புங்க சார். என் புருஷனை கொன்னது அந்த ஜின்னாதான். அவன் உயிரோட தான் இருக்கான். அவன் சாகல. நான் சொல்றத நம்புங்க சார். டாக்டர், ஜின்னா ஃபோன் பண்ணிருக்கான். உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன பேசணுமா? இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறான்னு சொல்றதுக்கா? அப்படின்னா ஜின்னா இன்னும் உயிரோட இருக்கான்னு நீங்க ஒத்துக்கிறீங்க? அந்த பணத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலையா? அவங்க அழுகையை கேட்டதுக்கு அப்புறமும் உனக்கு மனசு இறங்கி உண்மையை சொல்லணும்னு தோணலையா? நீ உண்மையை சொல்லணும்னா இன்னும் எத்தனை பேர் இங்க சாகணும்? அவங்க கண்ணால பார்த்து சொன்ன உண்மையை யாருமே நம்பல. எதனால? நீ கொடுத்த டெத் சர்டிபிகேட்னால. அவங்கள பைத்தியக்காரியாக்கி அவங்க புருஷன் பணத்து பக்கத்துல இன்னொரு பணமா நிக்க வச்சுட்ட. எதனால? நீ சொன்ன பொய்யால. ஒரு பொய்யால எத்தனை பேரை மோசம் செய்ய போற? எத்தனை பேரோட உயிரை எடுக்க போற? நீ உயிரை கொடுக்கிற டாக்டரா இல்ல உயிரை எடுக்கிற ராட்சசியா? சொல்லு சொல்லு. ஏன் உண்மையை மறைச்ச? கொன்னுடுவேன் நானு? பயமுத்துறானா இல்ல பணத்தால் அடிச்சு வாயை மூடனா? நான் பணத்துக்கு ஆசைப்படல. அவங்க உயிரை எடுத்துருவாங்கன்னு பயந்து அந்த வேலையை செய்யல. ஒரு டாக்டரா 2 பச்சை குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக அந்த வேலையை செஞ்சேன். அது தவிர அவங்க அக்கா பிள்ளைங்கிற சுயநலத்தால இல்ல. அவன் இந்த மாதிரி எல்லாம் செய்வான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவன் செத்துட்டாங்கிற பொய்ய சொல்லிருக்க மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பயப்படாத, இன்னோட அவன் கதையை முடிக்கிறேன். எங்க இருக்காம? ஓ மிஸ்டர் ஜின்னா, how are you? எப்படி இங்க வந்த? பைக்ல. எதுக்கு வந்த? உன்னை புடிச்சு கொடுக்கறேன்னு சிபிஐ கிட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பேசியிருக்கேன். என்ன புடிச்சு ஒப்படைக்க போறியா? யா, இப்போ மரியாதை நீயா என் கூட வர போறியா இல்ல எப்பவும் போல டிஷும் பண்ணிட்டு கை காலை உடைச்சு என்ன தூக்கிட்டு போக சொல்றியா? உங்க இஷ்டம் சார். ஓகே, அப்போ பைக்லயே போலாம். ஹலோ ரவுடிஸ், இங்கதான் இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் எங்கடா காணுமேன்னு பார்த்தேன். வாங்க வாங்க. ஜின்னா, உங்க ஆளுங்க ஃபைட்டுக்கு ரெடியா வந்திருக்காங்க போல இருக்கு. ஃபைட் பண்ணிட்டா? ஃபைட் பண்றது பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா பாவம் அடி வாங்குவாங்களேன்னு பாக்குறேன். ஆமா நிஜம்தான். ஏய், நாம வில்லனுங்க, அவரு ஹீரோ, அவர் தான் ஜெயிப்பாரு. பந்தயமா? இப்பதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆம்பளைங்க மாதிரி பேசுறீங்க. ஜின்னா, ஒன்னும் பயப்படவே வேண்டாம். உன் பந்தயத்தை நான் ஜெயிச்சு காட்டுறேன். இதான் எனக்கு பிடிக்காது. பாக்காதப்பா முதுகுல குத்திடுவீங்களே. எப்பவும் ரெடி சொல்லிட்டு தானே அடிக்கணும். சொல்லுங்க. ஒரு மினிட். பான் பராக், the secret of my energy. 1 2 3.
குப்தா சார் அடி செருப்பால். என்ன குரு? இன்னைக்கு ஹிட் லிஸ்ட் எத்தனை பேர்? 6 பேரு. என்னடா அது? தினம் 5000 10000 செத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 5-6ங்கிற அளவுக்கு வந்துட்டாங்களே. இன்னைக்கு வேர்ல்டு பந்த், அதனால ரயில் பஸ் பிளேன் எதுவும் ஓடாது. அந்த 6 பேர் கூட இல்லைன்னா நமக்கும் பந்தா இருக்கும். சரி, அந்த 6 பேர் யாரு? பிங் பாங் பிங் ஃப்ரம் சைனா. குடிச்சாயா? நன்னி. நின்சோ குச்சோ ஃப்ரம் ரஷ்யா. குண்டேலோ மண்டேலோ ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. சைக்கிள் செயின் ஃப்ரம் ஹாங்காங். சைக்கிள் செயினா? இவன் என்ன ஜாக்கி சான் கசினா? இல்ல, ஜாக்கி சான் டூப். இன்னைக்கு ஷூட்டிங்ல இவன் சாவு போறான். 5 புஷ் பிளிப்ஸ் ஓனிடா ஃப்ரம் கனடா. கன்னகோல் ஜின்னா ஃப்ரம் இந்தியா. ஜின்னாவா? அப்படின்னா நாம தேடுற ஜின்னா இவன் தானா? அம்மா ஜின்னாதா. என் போஸ்டை யாராலும் இனி புடுங்க முடியாது. என்னடா என்ன பெருச்சாளி மாதிரி பாக்குற? அவனை கொல்ல பட்ட நமக்கே. நீ அமுக்க சொன்ன அமுக்கிறதுக்கு இது என்ன வண்டி ஆரன்னு நினைச்சியா? அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ரூல்ஸா? அவன் சாவறதுக்கு இன்னும் ½ an hour டைம் இருக்கு. ½ an hour டைம் இருக்கா? தப்பிச்சு குச்சு போயிட போறான்டா. அவன் எங்க இருக்கான்னு பாரு. அவன் நம்ம கார்த்திக் தானே? ஆமா. எப்படியோ அவனை புடிச்சு நல்லா உதைக்கிறான்டா. உதைக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஜின்னாவோட சாவம் அவன் கையில தான் இருக்கு. சாவாட். வெரி குட். அப்படிதான். குத்து ரைட் லெஃப்ட் எம்ஜிஆர் ஐடி ரஜினி குத்து. அடி. குத்து. இன்னும் 9 செகண்ட் தான் இருக்கு. 8 செகண்ட். ஜின்னா செத்துட்டானா இந்த யம அவன் நாற்காலியில ஒட்டிக்குவான். இவன் அந்த பதவி விட்டு இறக்கி நான் அந்த நாற்காலியில உட்கார்ந்தேன்னா ஜின்னா சாவு கூட. முடிஞ்சு போச்சு. ஜின்னா கட க்ளோஸ். பட்டன் அமுக்கு. அமுக்கிடுறேன். ஜின்னா செத்துட்டான்டா. அவன் ஆத்மாவை பத்திரமா புடிச்சிட்டு வாங்க. அப்பாடா. உங்களை குத்திட்டு இவன் செத்து போயிட்டானே சார். அவ சத்தா சாவுட்டுண்டா. சீக்கிரம் டாக்டர் கூட்டுவாங்க, இல்லன்னா நான் செத்துருவேன். சரிங்க சார். Jig jig ja 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 jig jig ja 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 big jaw. Such a beautiful place, beautiful girls. Hi, YD Raju. YD Raju, how are you? ஹாய் கார்த்திக். அரே, CH குப்தா. எப்பப்பா நீங்க 2 பேரும் செத்து போறீங்க? நாங்க சாகவே மாட்டோம். இது எங்க நேட்டிவ் பிளேஸ். Beautiful place. அப்படின்னா நீங்க ஒரிஜினல் யமதர்ம ராஜா. ஒரிஜினல் சித்ரகுப்தா. ஆமா, நீ எங்க வந்த? ஜின்னாவை கூட்டிட்டு வந்திருக்கியா? கூட்டு வரலான்னு ஃபைட் பண்ணா உங்க ஆளுங்க என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க. செத்து போன தூக்கிட்டு தான் வருவோம். கார்த்திக் எப்படியா சாவா? டேய் குப்தா, சாக வேண்டியது ஜின்னா தானே? ஆமா. பின்ன கார்த்திக் எப்படி செத்தா? உன்னை ஒழிக்க நான் தான் கொன்னேன். ஆமா, கார்த்திக் எப்படி செத்து போனா? கம்ப்யூட்டர் மிஸ்டேக்கா இருக்கா குரு? கம்ப்யூட்டர் மிஸ்டேக்கா இல்ல முதுகுல குத்துற ராஜதந்திரமா? சே ராஜதந்திரம் இல்ல, கம்ப்யூட்டர் மிஸ்டேக் தான். கம்ப்யூட்டர் மிஸ்டேக் எதுக்கு பண்ணிச்சு? என்ன வோல்டேஜ் டிராப் ஆயிருக்கும். ஓ ஷிட். சாரி கார்த்திக். யோ, என்னையா கொன்னுட்டு சாரின்ற? தப்பு செஞ்சா சாரின்னு தான் சொல்லுவாங்க.
கொன்னுட்டு சாரி சொன்னா சரியா போயிடுமா? போட்டா தொப்பி இரு, இங்க நீ நடிக்க கூடாது, நாங்க தான் உங்களை நடிப்போம். உனக்கு வேணும்னா நீ போய் எங்க பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க. யார் அவன் பாஸ்? சிவன், கேர் ஆஃப் கைலாசம். இங்க போன் இருக்கா? அங்க இருக்கு. தம்பி தம்பி கார்த்திக், கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க. சிவன் எங்கிட்ட இருந்து இந்த போஸ்ட் பிடிக்கிடுவார். அதுக்கு நான் என்ன பண்றது? அது இல்ல கண்ணா, இது ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து வாங்கின போஸ்ட். தயவு செஞ்சு என் வயித்துல அடிச்சிடாதய்யா. போயா தொப்ப. ஏய், கையில சொன்னா லோக்கலா எஸ்டிடியா? எஸ்டிடி அடி. சார். பேர் என்ன? யமகிங்கரி. லவ்லி நேம். கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? இன்னும் ஆகல சார். ஐயோ ஹலோ, மே ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சிவா? ராங் நம்பர்? ஓ சாரி. இங்க கூட ராங் நம்பர் விழுதா? அதுவும் கம்ப்யூட்டர் மிஸ்டேக் தான். கொஞ்சம் இருடா. ஹலோ கார்த்திக், இப்படி கொஞ்சம் வா வா. இங்க பாருக்கண்ணா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு நடந்துடுச்சு. இந்த ஒரு ஜென்மத்துக்கு என்ன மன்னிச்சிடு. உன்னை மன்னிச்சுட்டு பிசாஸ் மாதிரி நான் இங்கேயே சுத்தணும்ன்றியா? என்ன ஆனாலும் சரி, நான் பூலோகத்துக்கு போய் ஆகணும். இது ஒன்வே. இங்க வரதா முடியும், போக முடியாது. ஒன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ. ஐயோ, கைய கால பிடிச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன வந்துச்சு? வாயை தந்து கிழிச்சிடுவேன். தம்பி கார்த்திக், எங்க? உங்க வீடு எங்க இருக்கு? சந்திரமண்டலத்துக்கு பக்கத்துல. வீட்ல யாரெல்லாம் இருக்கா? நானும் என் சிஸ்டரும். சிஸ்டரா? சிஸ்டர்னா தங்கச்சி அக்காவா? தங்கச்சிதான். ஓ, என்ன வயசு இருக்கும்? 3230. என்னது 3230? அப்ப உன் வயசு? 7303. ஐயோ, என்னது கேள்வி? இங்க எல்லாருடைய வயசு அப்படித்தான் இருக்கும். வா. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் எங்கேயும் வர மாட்டேன். உன்னை உன் பாடிக்குள்ள அனுப்புறேன்னு சொன்னாலும் வரமாட்டியா? என் பாடியில அனுப்புறியா? ஆமா கார்த்திக், இந்த விஷயம் 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி உன்னை நைஸா டிராப் பண்ணிடுறேன். வா. ஏய், உன் பாடிய பாஸ் இங்கேயே எரிச்சுன்னு சொன்னாரு. போய் பெட்ரோல் டின் எடுத்துக்கிட்டு வா. இங்கதான். கம் கம். கம் வைடி, இந்த பக்கம். ஐயோ ஐயோ, என் பாடி எரியுது. ஐயோ, என் பாடி எரியுது. ஓ, என் பாடி எரியுதியா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பாத்துட்டு இருக்க? மந்திரம் போட்டு நெருப்பானே. மந்திரம் போட்டாலும் பிரயோஜனம் இல்ல, முக்கால்வாக எரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றது? அதான் எனக்கும் புரியல. எவா என்னைய புரியலன்ற? இப்போ என்ன சூப்பர் பாடி, இதை நான் எவ்வளவு பத்திரமா காப்பாத்திட்டு வந்தேன். எப்போ இது என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுப்பேன். மில்க் ஷேக் வேணுமா? உடனே வாங்கி கொடுப்பேன். சிக்கன் வேணுமா? உடனே வாங்கி கொடுப்பேன். இத்தனை வருஷமா ஒரு குறையும் இல்லாம பாதுகாத்து வந்தேன். இப்ப எல்லாம் சாம்பலாயிடுச்சு. ஐயோ, வருத்தப்படாத கார்த்திக், உன்னை இன்னொரு பாடிக்குள்ள அனுப்பி வைக்கிறேன். இன்னொரு பாடிக்குள்ள அனுப்புறியா? செத்தாலும் வர மாட்டேன். ஆல்ரெடி நீ செத்திட்டப்பா. ஐயோ, மாமா, மாமா, என்னாச்சு? என்ன நடந்துச்சு? அந்த ஜின்னா என்னையும் லவர் கார்த்திகைய கிட்னாப் பண்ணி கொண்டு போனாமா. எதுக்கு? அவன் முகம் அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு நீ பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணுமா? செத்தாலும் செய்ய மாட்டேன். ஒரு தடவை செஞ்ச தப்புக்கே வாழ்நாள் பூரா வேதனைப்படுற மாதிரி செஞ்சுட்டான். நானும் உன்ன மாதிரியே சொன்னதால என்ன சித்திரவதை பண்ணிட்டான். கார்த்திக் எங்க இருக்காரு? அவங்கிட்ட பழைய கைதியா இருக்கான். நீ பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய முடியாதுன்னா அவனை கொன்னுடுவேன்னு சொல்லி என்ன இங்க அனுப்புனா. அப்பா, இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லலாம்னா நீ மாட்டிக்குவேன்னு பயமா இருந்துச்சு. பாவாக்கு கார்த்திக் பட சித்திரவதையை பார்த்தா செத்து போயிடுவா போல இருக்குமா. ஆமாமா, அன்னைக்கு என் பிள்ளைகளுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். இன்னைக்கும் லவருக்காவது இதை செய். அந்த கொலைக்காரனுக்கு சர்ஜரி செஞ்சா இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுவானம்மா. நம்மள பிடிச்ச பிடியும் தொலைஞ்சு போயிடும். அது இல்ல மாமா. இங்க பாருமா, அவனுக்காக இல்லாம போனாலும் ஒரு டாக்டரா ஒரு மனுஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காவது நீ இந்த வேலையை செய்யணும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் உனக்கு எவ்வளவு ப்ராப்ளம் கொடுத்தாலும் என்ன மன்னிச்சு என் உருவத்தையே மாத்திருக்க. கட்டா வைக்கிறவா? வேண்டாமா, இந்த பாவியோட முகத்தை நீ பார்க்க வேண்டாம். அப்ப கட்டை யாரா வைக்கிறது? நானே ஒத்துக்கிறேன். சரி, நீ சொன்னபடி உன் முகத்தை மாத்திட்டேன். கார்த்திக் எங்க? இங்க அழைச்சிட்டு வர முடியாதும்மா. உன்னை அவன் இருக்கிற இடத்துக்கே அனுப்பி வைக்க. ஏய், எங்க அழைச்சிட்டு போற? அவசரப்படாது, உன்னை நிச்சயம் கார்த்திகிட்ட சேர்க்க. டேய், போட்டு நிறுத்து. இங்க எவ்வளவு ஆழம் இருக்கும்? 50 அடி ஆழம் இருக்கும் சார். டாக்டர் அம்மா, உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. அம்மா, அப்படின்னா பரவாயில்ல.
எதுக்கு? மன்னிச்சிருமா, நான் வாக்கு தவறி உன்னை கொல்ல போறேன். என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவ நீ ஒருத்தி மட்டும்தான். நீ உயிரோடு இருந்தா எனக்கு ஆபத்து. அதனால ஒரே ஒரு தடவை தயவு செஞ்சு திரும்ப. அந்த கேஸ் அப்புறம் பார்க்கலாங்க, முதல்ல இந்த கேஸ பாருங்க. யோ ஏன் தள்ளுற? உதச்சா ஹெட்லைட் காண்றோம். கொஞ்சம் இரு கார்த்திக். ஏய், என்னது? செவரேறி குதிச்சு சொர்க்கத்துக்கு போய் ஊர்வசியோட பாத்ரூம் குள்ள புகுந்து ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி அப்படின்னு பாட்டு பாடுறான். அதுல என்ன தப்பு? தப்பு இல்லாம பின்ன என்ன? இந்திர சார் அவுட்டோர் போனதால நீ தப்பிச்ச. இப்ப ஃபர்தரா எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், போங்க. அது சரி, நீ அங்க எதுக்கியா போன? வேற என்ன பண்ண சொல்ற? இங்க போர் அடிக்குது. அங்க போனாலாவது ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்க எல்லாம் இருப்பாங்களே, நாங்க போனேன். செவரேறி குச்சேன். ஆஹா, நல்ல வேலை செஞ்ச. ஓகே. ஏண்டா இந்த சிந்தாமணி செஞ்ச பாவம் என்ன? பாய்ஸ் ஹாஸ்டல்ல வார்டனா வேலை செஞ்சுக்கிட்டு தினமும் 4 பேருன்னு 1500 ஆம்பளைங்க கற்ப கொள்ளையடிச்சுட்டா குரு. அப்படின்னா YPC செக்ஷன் 101 படி இந்த பாவிக்கு ஆம்பளை காத்து அடிக்காம அந்த பல்புல வச்சு 1 வருஷத்துக்கு கரண்ட் ஷாக் கொடுங்க. நெக்ஸ்ட் டாக்டர் மகாராணி. மகாராணி? கார்த்திக், 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 உங்களை இந்த ஜன்மத்துல பாப்பேன்னு நினைக்கல. நானும் நினைக்கல. எப்படி இருக்க? நல்லாதான் இருக்கேன். நல்லா இருக்கியா? செத்த அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும் தாயே? எக்குள்ளா செத்து போச்சா? என் மேல உள்ள காதல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டியா? இல்ல, அந்த ஜின்னா எனக்கு கொன்னுட்டான். சின்ன கொன்னானா? இப்ப அவன் எங்க இருக்கான்? மெட்ராஸ்ல. கார்த்திக், நீ சீக்கிரம் கீழே போய் அவனை பிடிச்சு கொண்டு. நான் ஏன் கொல்லணும்? நீயே போய் கொள்ளு. எங்க கையில இருந்து ஒரு தடவை சாகாம தப்பிச்சுட்டான்னா மறுபடியும் அவனை கொல்றதுக்கு எங்களுக்கு பவர்ஸ் இல்லையா? அதனால நீ போய். நான் போக மாட்டேன். ஏன்? என் ஆள் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் கீழே போகணும்? நீ பிடிக்க முடியாதுன்னா என் போஸ்ட் போயிடுயா. போனா போட்டும், எனக்கு என்ன? ஆமா, உனக்கு என்ன? நீங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருங்க. இல்ல எப்படி நான் செஞ்சு தரேன். என்னத்த செய்வ முண்டம்? விட்டனா உன் மூஞ்சி முழங்காலுக்கு போயிடும். இங்க பாரு கார்த்திக், பாத்துட்டு தானே நான் பார்க்க சொன்னது அவளை இல்ல, என்ன. என்னையா? நீ கீழே போயே தீரணும். போலனா அவளை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுட்டு ஹலோ உன் ஆத்மாவை சூரிய கிரகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். யோ, உன்னை ஏமன் சொல்றது சரியா இருக்கு. பிரிஞ்சது லவர்ஸ் ஒண்ணு சேராங்கன்னா திரும்ப பிரிக்க பாக்குறியா? கார்த்திக், அவர் சொல்றபடியே நீங்க போய் அவனை கொல்லணும். அவனை உயிரோட விட்டா இன்னும் நிறைய பேர் அவன் கொன்னுடுவான். கிழிச்சா இத்தனை கொலைகளை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம எங்க போவான்? அவன் போலீஸ் கிட்ட சிக்க மாட்டான். ஏன்? உங்களுக்கு கொன்னுடுவேன் பயமுறுத்தி என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய சொல்லி முகத்தை மாத்திக்கிட்டான். இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடுவேணும்னு பயந்து என்னையும் அவன் கொன்னுட்டான். முகத்தை மாத்திக்கிட்டானா? இப்ப அவனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க மாமாவுக்கு தெரியும். அவரும் உங்களாட்டம் தான் இருப்பாரு. அவரை பிடிச்சா மொத்த விஷயமா வெளியே வந்துரும். சரி, உன்னை கையில வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடின ஜின்னாவை நான் உன் பாடியில போய் கொன்னுடுறேன். ராஜா, மகாராணி பாடியில என்ன அனுப்பு. டன். ஓம் தனாதன் தன் 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 கீம் கிமா கிம் 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 மிஸ்டர் மகாராணியாக யாமகா. டாக்டர் ஆம்பளை மாதிரி லுங்கி கட்டிட்டு போறாங்க. ஹாய் கேர்ள்ஸ்.
முத்து எப்படி இருக்க? வணக்கம். என்னது லுக்கு? கட்டு. கட்டுறதா? கடையாமா? கடே இல்லையா, ஜர்தா. உன் கையால ஜர்தா பீடா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? என் கையால ஜர்தா நீங்க எப்ப சாப்பிட்டீங்கம்மா? எப்போ நான் கேக்குறேன், கடந்த 10 வருஷமா. ஓர் நீ யம்மா கோபுரான என்னம்மா இது பாஷை கூட மாறி போச்சு? பாஷை மட்டும் இல்லப்பா, பாக்ஸே மாறி போச்சு. பாக்ஸ் மாறி போச்சா? அது ஒரு யம்மா ப்ராப்ளம். என் பீடா நானே கட்டிக்கிறேன். அம்மா அதிகமா போடுறீங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிச்சா தலை சுத்தும். தலையும் சுத்தாது, வாலும் சுத்தாது. வெத்தலை ஷோக்கு கல்கத்தா, ஜரதா ஜோரு பார்க்கட்டா, கேளு என் தோழா, இது சூப்பரு, இது சூப்பரு, பான் மசாலா அடித்தூளா, ஜர்தானி போட்டு போடா, கொஞ்சம் ஜோராதா போத ஏறி, கொஞ்சம் எல்லாமே அதிராதோ, மசாலா கிக்கு மஜானா சிக்கு, எம்மாடி பான் பராக்கு ரூட்டு, தொட்டாலே கவலை எல்லாமே ஜூட்டு, ஜர்தானி போட்டு போடா, கொஞ்சம் ஜோராதா போத ஏறி, கொஞ்சம் எல்லாமே அதிராதோ, மசாலா கிக்கு மஜானா சிக்கு, எம்மாடி பான் பராக்கு ரூட்டு, தொட்டாலே கவலை எல்லாமே ஜூட்டு, அட புக்கிரி பிக்கிரி பம்பல புக்கிரி தக்கிரி தக்கிரி தக்கத்தலா குத்தக்கு திமிதா. ஹிட்டாச்சினா மூடேறி போகாதோ, மூடாச்சினா ஸ்பீடேறி போகாதோ, யா 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 யா. ஹீட்டாச்சுன்னா பன்னீர் நீராடு, மூடாச்சுன்னா என்னோடு போராடு, ஜர்தா பீடா சரியா போடு, தூக்கும் சிந்துக்கு, ஜல்லு கட்டு மல்லு கட்டி பாக்கும் என் ஷோக்கு, பாப்பா கிட்ட தாப்பா போடாதே, தாப்பு மாறி போகும் ரங்க போகும் தோழா, விடாதே பீனா வேணாயா பான் பராக்கு லீலை, நீ எல்லாம் கொம்பில்லாத காளை, ஜர்தானி போட்டு கோடா, கொஞ்சம் ஜோராதா போத ஏறி, கொஞ்சம் ஜர்தா தொட்டா எங்கேயோ போகாதோ, கிக்கு ஏறி என்னமோ ஆகாதோ, யா 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 யா. ஜரிதா கிக்கு என்னாலே மாறாது, சரியா தொட்டா எல்லாமே தீராது, ஜர்தா போதை சரசமாகி உடம்பு நோகாதோ, முல்லை பார்த்தா ரோஜா இல்ல விஷயம் புரியாது, ஜர்தா போட்டு ஆளை தூக்காதோ, அட வட்டம் விட்டு கொட்டும் விட்டு லீலை, சேலஞ்சு
ஐயா தர்மம். லதா நம்ம சித்தி சித்தி சித்தி. சித்தியா? பாத்தீங்களா என்ன வேணும்? யார் நீங்க? இப்ப எல்லாம் பிச்சைக்காரங்க உறவு முறை சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் போங்கடா. ஐயோ என்ன சித்தி காசு போடுறீங்க? சித்தி சித்தி சித்தி. லதா நம்ம சித்தி கூட டாடி ஆட்டம் மாறி போயிட்டாங்கல்ல. எங்க போச்சுப்பா? ஓ நீ போடுறியா? போடு. வெரி குட். வந்துட்டியா கிளாஸ் பாப்பா? அதுதான் இத வந்துட்டு இது பாட்டில் மாமி. பாட்டில் மாமி எங்க போயிட்ட? பாட்டில் மாமி அடி என் கும்தலக்கடி கொய்யா. என் மச்சின்னு நினைச்சு பயந்து செத்துட்டேன்டி. ஏத்தனதெல்லாம் இறங்கி போச்சுடி. அம்மாடியோ இது என் மச்சினியோட ஆவியேதான். நான் ஒன்னும் ஆவி இல்லடா முண்டம். உன் மச்சினி மாறு பண்ணிட்டாங்களே. அப்ப ஆகலடா, இப்ப ஆக போகுது. எங்க உன் பார்ட்னர்ஸ்? எனக்கு தெரியாது. ஐ see. என்னப்பா அது? ஐயோ இது என்ன கெட்டப்பு, என்ன செட்டப்பு? என்னடா முணுமுணுக்குற? என்ன டாவா? அது சரி, நீ என்னோட மச்சினி தானா? இல்ல, உன் புருஷன். பாரு, நீ ஏதோ செத்தவளாச்சு நான் சும்மா இருந்தா ரொம்ப தான் எகிரி குதிக்கிறிய. இன்னொருத்தர என் மேல கை வச்ச அவ இல்ல நானே செய்வ மாறு. ரொம்ப வலிக்குதா? அப்படின்னா அந்த ஜின்னா எங்க இருக்கானோ, எந்த உருவத்துல இருக்கான்னு சொன்னா வலி குறைஞ்சு. நிஜமா எனக்கு தெரியாது. அடிக்கத சொல்லிடுறேன். கொஞ்சம் தண்ணி கூட. என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க. என்னப்பா என்னாச்சு? என் மச்சினை என்ன பிடிச்சு உதைக்கிறா சார். மச்சினியா? எங்கடா ஓடுற? எங்க ஓடுற? காப்பாத்துங்க சார். வாட்? அகாராணி உயிரோட இருக்கா? அவளை நீ கொல்லலையா? கொன்னுட்ட. பின்ன எப்படி உயிரோட இருக்கா? பிரபு, ஏன் இதுக்கு போய் கவலைப்படுற? அவளையே வரவழைச்சு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. கண்ணாயிரம் சார், நம்ம ஆட்களை கூட்டிட்டு போய் அந்த பாப்பாவை இழுத்துக்கிட்டு வா. சரிங்க.
ஓடுறானுங்க ஃபைட் நடந்துச்சு. என்ன பார்த்து பயந்து ஓடுறானுங்க, தொட நடுங்கீங்க. பாத்தீங்களா, உங்க டைம் நல்லா இருந்ததால நான் டைமுக்கு வந்தேன். நான் வர்றதுக்கு ஒரு செகண்ட் லேட் ஆயிருந்தாலும் உங்க வாழ்க்கை அடியோட நாசமா போயிருக்கும். கிழிச்சப்பா, அவங்க இப்ப ஓடுனதே ஒன்ன பாத்துல. நான் கொடுத்த அடியே தாங்க முடியாம ஓடுறாங்க. நீங்க அடிச்சீங்களா? அப்படின்னா என் டைம் நல்லா இருந்ததால தான் நான் லேட்டா வந்திருக்கேன். ஒரு செகண்ட் முன்னாடி வந்திருந்தாலும் என் வாழ்க்கை அடியோட நாசமா இருக்கும். வரேன் தாயே. ராஜசேகர், என்ன ஞாபகம் இல்ல? ஆமா, நீங்க டாக்டர் மகாராணி இல்ல? காட், ஆம்பளை ஆட்டம் இந்த கெட்டப் எதுக்குமா? நான் மகாராணி இல்லடா. மே ஐ ஹெல்ப் யூ கார்த்திக்? ஐயா பகர், போலீஸ்காரன் காதுலயே லாட்டி சொருவீங்களா? ஒரு நீ யமா, நான் சொல்றது உண்மைதான். அப்படின்னா இந்த கெட்டப் சொல்றவா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சார், ஆம்பளை மாதிரி வந்து எங்களை பின்னி எடுத்துட்டா. அப்படின்னா நிச்சயம் அவன் மகாராணி இல்ல. சிபிஐ ஆபீசர்னு சொல்றியா? பின்ன அவன் மகாராணியாட்ட எப்படி இருக்கா? என்ன மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சிருக்கலாம்ல? எதுக்கு? நம்மள பிடிக்கிறதுக்கு. இங்க பாருங்க, அவ மகாராணியா இல்ல சிபிஐ ஆபீசரான்னு தெரியணும்னா அவன் மாமன் சூரிய இருக்கான்ல, அவனை இழுத்துக்கிட்டு வாங்க. டேய் டேய், இங்க பாருங்கடா. அவன் சூரிய மாதிரியே இருக்கான்ல? ஆமா, அவனேதான். நம்ம கிட்ட மாட்டக்கூடாதுன்னு மாறு வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். வாங்கடா. டேய் சூரியமூர்த்தி, உன்னதாண்டா. சூரியமூர்த்தியா? என் பேர் சூரியமூர்த்தி இல்ல, ஒய்டி ராஜா. கெட்டப்போட சேர்த்து பேரையும் மாத்திக்கிட்டியா? மாத்தறதா? நானா, ஒரிஜினல் நேம் தான். சரி வா, பாஸ் கூட்டிக்கிட்டு வர சொன்னார். பாசா? யார், சிவா சாரா? சிவா இல்ல, பாபா. பாபாவா? அவன் எவன்? அவன் எவனா? பஞ்சு கொடுத்தனா பஞ்சர் ஆகி போயிடுறா. என் மேலே கை வைக்க பாக்குறியா? பாருங்க உங்க எல்லாரும் என்ன செய்கிறேன்னு. அண்ட பகிரண்ட முதல் கண்டவர்கள் தண்டனிடம் ஆள் சிலையாய யமக. அதான் என் கையில வச்சுக்காதீங்க, கதை பூந்து விளையாடும். என்னடாது, நீங்க எல்லாம் சிலையா மாறலையா? என்ற கஸ்மாலா விட்டலாச்சாரியா சினிமா பார்த்துட்டு வர்றியா? சினிமா இல்லடா, என்னோட மந்திரம் அது. அது வரைக்கும் உன் பதவியையும் பவரையும் நான் வாங்கிக்கிறேன். சிவா, என் பவரை பஞ்சர் ஆக்கிட்டியா? ஏய், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன். எதுக்கத்தாலும் சும்மா சிவா சிவான்னு கூவினேங்கறியா? என்ன திருவோட தூக்குற சிவன் பேச சேர்ந்துக்கினியா? இப்ப ஒண்ணு சேர்ந்துக்கல, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சிவா பேட்ச் தான். அப்படியா? அப்படின்னா இந்த விஷயத்தை எங்க பாபா கிட்ட சொல்லுவா. வர முடியாது. இப்ப வரியா என்ன? கண்டிப்பா வரேன், போங்க. டேய், அவன் தப்பிச்சு ஓடுறான்டா. பிடிக்கலாம், வாங்கடா. ஹலோ ஒய்டி ராஜா சார், ஏன் இப்படி உடையறீங்க? ஜாகிங்கா? ஜாகிங்கா? என் தலை சேசிங். நீ தான் என்ன காப்பாத்தணும். வாட் ஹேப்பன்? ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. ரவுடிங்களா? எத்தனை பேர் இருப்பாங்க? 5-6 பேர் இருப்பானுங்க. அவங்க கையில ஆயுதம் ஏதாவது இருக்கா? கத்தி, செயின் எல்லாம் இருக்கு. அவங்க இந்த பக்கத்துல இருந்தா அந்த பக்கத்துல இருந்து வராங்க. அப்படின்னா நாம இப்படி ஓடிடுவோம். வாங்க. என்னையா அது, நீயும் ஓடி போயிடலாம்னு சொல்றிய? அவங்களை அரெஸ்ட் பண்ணு. அரெஸ்டா? ஏன் சார், ஏதாவது சொன்னா சொல்லிட்டாம்பீங்க. என்ன பார்த்தா உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது? நான் என்ன பெரிய ஹீரோ நினைச்சுக்கிட்டீங்களா அவங்களோட ஃபைட் பண்ணி அரெஸ்ட் பண்றதுக்கு? ஆஃப்டர் ஆல் காமெடியன் சார். அங்க சார். கையில மாட்டீங்க, கைமா பண்ணிடுவேன். எங்கிட்ட வச்சுக்கிட்ட தொலைச்சிருவேன்ல. தேங்க்ஸ் கார்த்திக், தேங்க்ஸ். டயத்துக்கு வந்து என்ன காப்பாத்தினேன். அவனுங்க ஒன்னது துரத்துறானுங்க. பாபா வர சொன்னாரு, வா சூரியமூர்த்தி கூப்பிட்டானுங்க. வரமாட்டேன்னு கத்தியோட துரத்துறானுங்க. சூரியமூர்த்தின்னு உங்களை துரத்துறாங்களா? அதாவது நம்ம வைடி ராஜாவை மகாராணியோட மாமான்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அப்படி நினைச்சா இவரை ஏன் துரத்தணும்? அப்படின்னா சூரியமூர்த்திக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கணும். இப்ப எவனை சூரியமூர்த்தி ஆக்குனா அந்த ஜின்னாவை கண்டுபிடிச்சிடலாம். வா. இது வில்லனோட டென் மாதிரி இருக்கு. இது எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி. வணக்கம் செல்லமா இத நாங்க பார்னு சொல்லுவோம். எதுக்கு என்ன இங்க அழைச்சிட்டு வந்தேன்? அந்த ஜின்னாவோட ஆளுங்க இங்க வருவாங்க. நீ அவங்க கண்ணுல பட்டினா அவங்க உன்னை கிட்னாப் பண்ணிடுவாங்க. அம்மா, எனக்கு பயமா இருக்கு. உன் பயம் போறதுக்கு மருந்து கொடுக்குறேன். வேற ஒரு ஃபுல் பாட்டில் மெக்டோல் பிராண்டி கொண்டா. அத குடிச்சிட்டு உட்காந்துரு, தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ எங்க போற? நான் இங்க இருந்தா அவங்க வர மாட்டாங்க. பக்கத்துல கேப்ரின் நடக்குது, அவங்களோட பாடிக்கிட்டே உன்னை கவனிச்சுக்கிறேன். கேப்ரேயா? என்னது அப்படின்னா இங்க பாரு, என்கிட்ட மறைக்க கூடாது. கேப்ரனா அதான். அதானா? Hey
चिल्लाची जोड़ी सेंदा कुलाची ओ कन्नी पन्नु शोक कई वच्चा ரொம்ப ஷாக் கடகாலம் போகும் போக்கு இது பார்த்தா காது கிக்கு மலை வீசி என்னை தொட்டு தொட்டு தோளில் இன்பம் பட்டு பட்டு காது மெட்டு கட்டு கட்டு அவோ அவோ
இது பாரதானா பேபி? பாரதம். கைவிடு. இங்க தீர்த்தம் கிடைக்குமா மிஸ்? தீர்த்தம் மட்டும் இல்ல, பிரசாதம் கூட நீ கிடைக்கும். தண்ணி அடிப்பியா அம்மா? அதெல்லாம் அடிக்க மாட்டேன். என் கைய விடல, ஒண்ணுதான் அடிப்பேன். ஏய், 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 ஏய். நமக்குள்ள பேசிக்குவோம். உன் புருஷன் எவ கூடயாவது ஓடி போட்டானா இப்படி தண்ணி அடிக்க வந்தது? ஓடி யப்பா. அம்மா. எங்க வச்சிட்டு போயிருப்பானுங்க? அதான் எனக்கும் தெரியல. அந்த எக்ஸ்கியூஸ் மீ காரன் குறுக்க வந்து நம்ம பிளானே நாசமாக்கிட்டான். என்ன பண்றது? அந்த சூரியமூர்த்தி எப்பயாவது மடக்கி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். ஏய் மாமா. ஓய் ஸ்பீக்கிங். ஏமா மறுபடியும் கோட்டி குடுக்கலாம் வந்தியா? இல்லடா, ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன எந்த டைப்ல அடிச்சு கொல்லலாங்கிறதுக்கா? இல்லையா, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? யூ மீன் மேரேஜ்? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜோடி கிளி மாதிரி பக்கத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு கிளாஸ் எங்கயா? கிளாஸ் யார் இந்த பிள்ளைங்க? என் பிள்ளைங்க தான். உன் பிள்ளைங்களா? My God. ஆமா, உன் அக்கா பிள்ளைங்களை போய் யார் இவங்கன்னு கேக்குறிய? யார் இவங்கன்னு கேக்கல, எங்க இவங்கன்னு கேட்டேன். என்னமோ நீ ரொம்ப மாறி போயிட்ட. டவுட்டுக்கு ஒண்ணு குறைச்சல்ல. இந்த வர நாளைக்கு 10 மணிக்கு பப்ளிக் ஸ்கூல்ல எஸ்பி கொடியேத்த போறாரு. அங்கே அவரை க்ளோஸ் பண்ணிடுவேன். நீ ஸ்கூலுக்குள்ள போறது நடக்காத விஷயம். 2 பேரை நீ கொன்னுட்ட இல்ல, செக்யூரிட்டி அதிகமாவே இருக்கும். என் உருவம் தான் மாறிடுச்சு, என்ன அடையாளம் தெரியாது. ஸ்கூலுக்குள்ள பிள்ளைங்களை தவிர வேற யாரையும் உள்ள விட மாட்டாங்களா? நீ போனா சந்தேகப்படுவாங்க. ப்ரோக்ராம் மாத்தி வச்சுக்கோ. இந்த ஜின்னாவுக்கு அது பழக்கம் இல்ல. நான் குறிச்ச முகூர்த்தத்துல அவன் செத்தே தீருவான். எப்படி சாவான்? ஏய், வண்டி நிறுத்து. அங்க பாருங்க, பிள்ளைங்க பார்க்க அழகா இருக்காங்கல்ல, அந்த எஸ்பிய இவங்களை வச்சு கொள்றேன். டேய், இந்த பசங்களுக்கு சீக்கிரம் சாப்பாடு கொடு. என்னங்க, என் தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறியா? கண்டிப்பா அழைச்சிட்டு போறோம்ப்பா. முதல்ல சாப்பிடு. அது சரி, உன் பிளான் என்ன சின்ன? சின்னவா? இந்த டைம் பாம்ப ஸ்கூல் பேக்ல வச்சு அந்த பையனுக்கு கொடுத்து அவன் கையில ஒரு பொக்கையும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க போறேன். எஸ்பி கொடி ஏத்துற உடனே அந்த பையன் பொக்கையை எடுத்துக்கிட்டு போய் எஸ்பிக்கு கொடுப்பான். கரெக்டா அந்த நேரத்துல நான் இந்த ரிமோட் அமுக்குவேன். அவ்வளவுதான். எஸ்பி சாப்டர் க்ளோஸ். பாம்பு வெடிச்சா எஸ்பியோட அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களும் செத்து போயிடுவாங்களே. செத்தா சாவட்டும், நமக்கு என்ன சார்? நீங்க தூக்கிட்டு வந்த பிள்ளைங்க நம்ம சூரியமூர்த்தியோட பிள்ளைங்க சார். அப்படியா? வெரி குட். அப்ப நாட்டு பிள்ளைங்களும் நமக்கு உதவி செய்யறாங்க போல இருக்கு. அவன் பிள்ளைங்க செத்து போயிட்டா பாவம் அவன் வருத்தப்படுவான்ல. பணத்தை விட்டு எறிஞ்சா சந்தோஷப்படுவான். இப்ப இங்கதான் அவன் இருக்கான் சார். ராத்திரி தான் கிட்டா பண்ணி அவனை கொண்டு வந்தோம். எங்க இருக்கா? மாடியில. ஹலோ சூரியமூர்த்தி. யார் அது? நம்ம ஜின்னாதான். அட 420 ஜின்னா, இன்னைக்கு தான் என் கண்ணுல பட்டிருக்கு. அது சரி, இது என்னப்பா வேஷம்? என் மச்சினிக்காக. மச்சினிக்காகவா? அது அவளை நீ கொன்னுட்டல்ல, அவ நிஜமாவே பொழைச்சு வந்திருக்காளா இல்ல யாராவது சிபிஐ ஆபீசர் அவ வேஷத்துல வந்திருக்காங்களான்னு டவுட் வந்து கண்டுபிடிக்கலான்னு தான் இந்த கெட்டப்ல இருக்க. இது எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. நீ இதே வேஷத்துல இருந்து அவளை கண்டுபிடிச்சு அப்பப்ப எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இரு. போ. அந்த ஜின்னாவை நான் பார்த்தேன். எங்க? கொடியேற்றத்துக்காக வரப்போற எஸ்பியை கொல்றதுக்கு ஸ்கூலுக்கு வரப்போறான். எஸ்பியை கொல்றதுக்கா? ஆமா, அந்த சூரியமூர்த்தியோட பையன் கிட்ட பாம்ப கொடுத்து எஸ்பியை கொல்ல பிளான் போட்டிருக்கான். மை காட், எந்த ஸ்கூல்? வெல்கம் சார். தேங்க் யூ. போ. என்ன விஷயம்? எஸ்பி சார் கொல்றதுக்கு பாம்பு வச்சிருக்காங்க. அவரை காப்பாத்தணும். கம் ஆன். பிரிட்ஜி, நில்லு.
எவ்வளவு வந்துட்டானா? ஒரே கல்லுல 3 மாங்கா. இது என்ன தம்பி? ரிமோட் கண்ட்ரோல். ரிமோட் கண்ட்ரோலா? அப்ப டிவி எங்க மச்சான்? டேய் புடுடா. இது இந்த வச்சுக்கோ. இது இல்லடா, அது கூட. இது என்னோட விஸ்கி பாட்டில், தர மாட்டேன். அது இல்ல பங்காளி, உனக்கு வேண்டியது MTVயா சன் டிவியா? சொல்லு, நான் அமுக்கிறேன். அமுக்கி தொலைச்சிட போறேன். இங்கதான். இங்கத்தாவா? இங்கத்தான் ஒரு சேனல் இருக்கா என்ன? சேனல்ல மன்னர் கட்டி இல்ல. ஏய், நோ, நான் கொடுக்க மாட்டேன். நோ. ஓடானா? சீக்கிரம் வா பிரபு, வண்டி எடு. இறங்கடா. திருமூர்த்தி, என்னது? நான் சூரியமூர்த்தி இல்லடா, உன்னை கொல்ல போற ஏமை. மரியாதையா விட்டுரு, இல்ல கொன்னுடுவேன். நீ என்னடா என்ன கொல்லல? நான் தான் உங்களை கொல்ல போறேன். Excuse me, இந்த பேக் யாருது மாப்ள? ஹலோ. அல்ல பாபருக்கு தூக்கி போட்டு. ஸ்கூல் பேக்ல பாம் இருக்குன்னு சொன்னா நம்புறதுக்கு எனக்கு என்ன மப்பு இறங்கிடுச்சுன்னு நினைச்சியா? இது புக்ஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். சொன்னா கேளாத, பாபருக்கு தூக்கி போட்டு. புக்ஸ போய் பாம்புன்னு சொல்றானே, எங்கடா புடிச்ச மிஸ்? நிஜமா அதுக்குள்ள பாம்பு இருக்குப்பா. பாம் இருக்கா? இந்த பாரு, அடிக்கிறேன் பாரு. தூக்கி எறி. வெடிக்கலையா? ஏன் வெடிக்கல? ஏன் வெடிக்கல? ஒண்ணு என்கிட்ட கொடு. வரமாட்டேன், என்ன இல்ல தூக்கி டிஸ்டர்ப் போடு. பண்ணாத. போ, அந்த பக்கம் ஸ்கூல் போகணும். இந்த பேக் அப்படி தூக்கி போடு. டேய், உடையடா. டேய், பேக்க புடுங்காதீங்கடா, நான் தர மாட்டேன். நோ, நல்லா இருக்குடா. டேய், அப்படியே போடுடா. டேய், நல்லா இருக்குடா. டேய், ஆனா பேக்க புடுங்காத. பேக் வேண்டாம், தர மாட்டேன். நோ, உடையடா. டேய், ஐயோ, டேய், வலிக்குதுடா. டேய், அமுகாதீங்கடா. டேய், நல்லா இருக்குடா. நோ, don't touch the point. கூச்சமா இருக்குடா. டேய், உடா. அப்படிடா. நோ. பாயிண்ட் டச் பண்ணாத சொன்னேன்ல. நோ. இங்க இருக்கு. டேய், நோ, தர மாட்டேன். டேய், போட்டுடா. போட்டுடா. உடா, போட்டு. யம்மா, நீயா? ஆமாண்டா, அரை ட்ரௌசர் பொடியா, ஆபரேட்டர். எஸ் சார். சிவனுக்கு கனெக்ஷன் கொடு. ஓகே சார். இல்ல. பதவியை பறி கொடுத்த இவன் சொல்றத நீ எதுக்கா கேக்குற? ஐ 203 3 சார். இவனை எவன்டா உள்ள விட்டதே? கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளுங்க. அடி ராஸ்கல், என்ன வெளிய தள்ள சொல்றியா? நீங்க யாரு? உன் கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளுறதுக்கு நான் கொண்டாந்திருக்க சாட்சிகள். இவன் தான் ஜின்னா. இவனை ஜின்னான்னு சொன்னா நம்புறதுக்கு என்ன உன்ன மாதிரி பைத்தியக்கார பையன் நினைச்சியா? கதையாலேயே உன் கதையை கந்தலாக்கிடுவேன். இவன் தான் ஜின்னா. பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிட்டு இப்படி மாறிட்டான். இப்ப இவரை சிவன் முன்னால கொண்டு போய் நிறுத்தி உன்னை ஃபுட்பால் ஆடுறா. பேப்பர்ல பார்த்த ஜின்னா வேற ஆளு, இந்த ஜின்னா வேற ஆளு. சிவன் கேட்டாலும் நம்ப மாட்டான். அஸ்கு புஸ்கு. ஏய் புறம்போக்கு, சார் இவன் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சிருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவேன்டா. பூஷ்கே அஷ்கே. சீட்டுக்காக எவனையோ கொண்டு இவன் தான் ஜின்னான்னு உங்ககிட்டயே போய் சொல்றாங்க அப்படின்னு நானும் சொல்லுவையா? அநியாயம். நான் தான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சேன். அந்த ரகசியத்தை சிவன் கிட்ட நான் சொல்றேன். சொல்றதுக்கு நீங்க இருந்தால. ஏய், இவளை இழுத்துட்டு போய் லாக்கப்ல போடுங்க. இங்க பார்த்தினா, சிவன் வந்த உடனே நீ ஜின்னா இல்லன்னு சொல்லு. உனக்கு தண்டனையே இல்லாம பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிடறேன். ஏய் கூறுகட்ட குத்தா, பதவிக்காக இந்த அளவுக்கு நீ போயிட்டியாடா? உன்னை வாழ விட மாட்டேன். ஐயோக்கு ராஸ்கல். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். கொன்னுறேன்டா. இது சொர்க்கமா மாமா? மப்பு ஏறினா சொர்க்கம் தானே தெரியணும். நரகன்றி என்னது? ஏதாவது கடாமா இருக்க அடிச்சு போட போ. போடா. ஏய், உன்னை சிவங்கிட்ட சொல்லி உன்னை நரகத்துல போடலாம்டா. நான் என் பேரு ஒய்டி ராஜா இல்லடா. ஐய். Hands up. Hey, hands up. Hey, உங்களா? Hands up. ஐயோ,
இந்த எமலோகத்தை நாங்க ஹைஜாக் பண்ண போறோம். ஹைஜாக் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இந்த இடத்தை நாங்க டென்னா மாத்திக்கிட்டு கைலாசத்தை, சொர்க்கத்தை, வைகுண்டத்தை எங்க கட்டல் கொண்டு வந்து ஆள போறோம். ஏய், don't move. ஒரு அடி முன்னெடுத்து வச்சீங்க, உங்க யமனை கொன்னுடுவேன். எந்த யமன? நான் ரெண்டு பேரும் மரியாதையா கண்ணை கீழே போட்டு எங்க கிட்ட சரண்டர் ஆயிடு. டேய் கண்ணாயிரம், இவங்க கண்ணல புடிக்கிட்டு ஒரு பக்கமா நிக்க வைங்கடா. ஏய், நம்ம ஆளுங்க இந்த பக்கம் வாங்கடா. இவங்க எல்லாரையும் லைன்ல நிக்க வைங்கடா. இப்ப எங்களை என்ன செய்ய போறீங்க? உங்க எல்லாரையும் நாங்க குருவிய சுடுற மாதிரி சுட போறோம். நான் 3 என்னதும் எல்லாரையும் சுட்டு தள்ளுங்கடா. ரெடி 1 2 ஏமாதே அதே 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 கார்த்திக் சாவு. டாக்டர் சித்தி என்ன உங்களுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ பீமா, இது கிளைமாக்ஸ் பைட்டமாமா? ஆமா, அப்படின்னா ரேப்பிங் சீன் உண்டாடா? இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் இருக்கும். அப்படின்னா நீ என்ன ஹீரோவா? இல்ல வில்லன். நீ டெஃபினட்டா தோத்துறடா புலி மூட்டை. வாய மூடிட்டு கமான் கார்த்திக், கமான் கார்த்திக், கமான் கமான். இவங்க நரகத்தையே நரகமாக்கி சொந்தமாக்கிக்கலாம்னு பாக்குறாங்க. காப்பாத்து. எந்த சாரே சாயா வேணுமோ? சாய அதே சாய போடா. சாய் 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 சாய். எக்ஸ்கியூஸ் மீ பேபி, என் ஒய்ஃப் ஓடி போய் ரொம்ப அவசரப்பட்டு நிக்கிறேன், வந்து ஹெல்ப் பண்றியா? யூ பிளடி. இல்ல அப்பாதே. Don't move. யாராவது அசைஞ்சீங்க 3வது கண்ணை திறந்துருவேன். அரஸ்தம். சார் ஐயோ உரியா சரியான சமயத்துக்கு வந்தீங்க சார். இந்த யம மூலோகத்துல இருந்து ரவுடிங்களையும் பொறுக்கிங்களையும் கூட்டிட்டு வந்து நம்ம யமலோகத்தையே கைப்பற்ற பாக்குறான் சார். இது தப்புன்னு எடுத்து சொன்னதுக்கு என்னைய அடிக்கிறான் சார். உன்னை அடிச்சா? ஆமா சார். உன்னை அடிக்க கூடாது. என்ன சார் மிதிக்கிறீங்க? பேசாத, சூளத்துல சூறி விடுவேன் பொறிக்கிற ராஸ்கல். நான் இந்த யமலோகத்தை சீக்ரெட் சேனலை ஓபன் பண்ணதால உன் குட்டு வெட்ட வெளிச்சமாச்சு. சாரி யம பிரதர்,
உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன். இட்ஸ் ஆல்ரைட் சார். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ஹூ ஆர் யூ? சிவன் சிவன் சிவனா? சிவன் திருவிழா சிவாஜி மாதிரி இல்லையே. சிவன்னா அந்த சிவன்ல மகாசிவன் மகாசிவன். மகாசிவனா? எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், பார்வதி விட்டு ஏன் அனாவசியமா இங்க வந்து நிக்கிற? You bloody Oh my God! What is this? You are drinking the quarter of the காக்கரியா கூக்கரியா குடிக்கிறியா? Oh no! I think Lord Shiva. பிங்க் இல்லடா, நிஜமாவே சிவன் தான். சங்கரா நாத சரீராபரா வேத விகாராகரா ஜீவேஸ்வரா. God bless you. God bless you. சார் சார், நான் உங்க ஃபேன் சார். நீங்க என் ஃபேவரட் தெய்வம் சார். Very good. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எனக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு பியூன் போஸ்ட் கொடுங்க, நான் இங்கே செட்டில் ஆயிடுறேன். உனக்கு பியூன் போஸ்ட் இல்ல, சித்திரகுப்தன் சீட்டையே ஓ கொடுக்கறேன். தேங்க்யூ வெரி மச் தலைவா. சரியாமா? சார். நீ எப்பவும் போல உன் சீட்லயே தொடர்ந்து இருக்கலாம். தேங்க்யூ சார். சார், ஆ? எனக்கு அந்த சீட்டு இல்லாம இந்த சீட்டு இல்லாம போனா அப்புறம் நான் எங்க உட்கார்றது சார்? நீ உட்கார கூடாது, நிக்கணும். மெயின் கேட்ல வாட்ச்மேன் வேலையை பாரு. நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு. கோ கோ. சார் யமன் சார், உங்க வேலை இருக்கட்டும், எங்க நிலைமை என்ன ஆறுது? ஓ சாரி சார். அவர் கார்த்திக், அவங்க மகாராணி. நம்ம குப்தா செஞ்ச தில்லுமுள்ளு வேலையால ஐ நோ A to Z. கிளைமேக்ஸ்ல மறுபடியும் கதை சொல்ல வேணாம், ஜனங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. சாரி. இங்க பாருங்க, உங்களை பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருங்க. இப்படியே போனா ஜாலியா எப்படி இருக்க முடியும் சார்? ஓ, பாடியை மாத்தணும் இல்ல? ஓம் ஹ்ரீம் க்ரீம். ஆஹா, அதெல்லாம் இங்க கூடாது, கீழே. மிஸ்டர் கபில மகரிஷி பாஸ். அவங்க ரெண்டு பேரையும் பூலோகத்துல டிராப் பண்ணிட்டு வா. எஸ் பாஸ். கம் ஆன். ஹாய். வரேங்க. Darling. வரேன் சார். ஐயோ போறேனா வரதுறாவே. என்ன இருந்தாலும் உனக்கு வயித்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஐயோ. வாங்க. சூடு சாயோ. அதே